கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக்கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு அப்போஸ்தலனாகிய யாக்கோபு. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதாபாத்திரம் தான் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறோம். அப்போ முதலாவது உங்ககிட்ட ஒரு கேள்வி, யாக்கோபு பெயர் அர்த்தம் என்னங்க? யாக்கோபுனா அதனுடைய பெயர் அர்த்தம் என்ன? எல்லாரும் என்ன பாருங்க, யாக்கோபுங்கிற பேரினுடைய அர்த்தம் என்ன? ரொம்ப ஈஸி தானே. சின்ன வயசுல இருந்து நமக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து வளர்த்த ஒரு பேரினுடைய அர்த்தம் தான் அது. ஏமாற்றுக்காரன், எத்தன். சரிங்களா? சரிங்களா தப்பா சொல்லுங்க, சரியா தப்பா? சரிதானே. அப்போ யாக்கோபுங்கிற பேரினுடைய அர்த்தம் எத்தன், அதாவது ஏமாற்றுக்காரன் அப்படின்னு சொல்லி இப்போ முதல் இப்போ யாருக்கு யாக்கோபுங்கிற பேர் வச்சாங்க? ஃபஸ்ட்டு யாக்கோபுங்கிற பேர் யாருக்கு வச்சாங்க? யாருக்கு வச்சாங்க? ஈசாக்கும் ரெபேக்காலும் தனக்கு பிறந்த ரெண்டாவது பிள்ளைக்கு என்னன்னு பேர் வைக்கிறாங்க? யாக்கோபுன்னு பேர் வைக்கிறாங்க. ஒரு அப்பா அம்மா தனக்கு பிறக்க போகிற பிள்ளைக்கு ஏமாத்துக்காரன், எத்தன் அப்படின்னு சொல்லி பேர் வைப்பாங்களா? சரி, அவர் பின்னாட்களில் ஏசாவை ஏமாத்தினார் பிரதர், அவங்க அப்பாவையே ஏமாத்தினார், அது ஒரு தீர்க்க தரிசனமாக முன்கூட்டியே அவருக்கு ஏமாத்துக்காரன் பேர் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் யாராவது தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏமாத்துக்காரன் பேர் வைப்பாங்களா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், யாக்கோபுங்கிற பேரினுடைய அர்த்தம் என்ன கிடையாதுங்க, ஏமாற்றுக்காரன் அப்படிங்கிறது கிடையாது. அப்போ அந்த பேரினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பின்னால் வருபவன், பிடித்து கொள்பவன். இதுதான் அந்த பேரினுடைய அர்த்தம். இப்போ உங்களுக்கு அந்த பேரினுடைய அர்த்தம் புரியும். பின்னால் வருபவன் அப்படின்னா யாருக்கு பின்னாடி அவர் வந்தார்? ஏசாவுக்கு பின்னாடியே வந்தார். பிடித்து கொள்பவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய குதிங்கால என்ன பண்ணார்? பிடிச்சிக்கிட்டே வெளியே வந்துட்டார். அதனால தான் ஏசா பிறக்கும்போது குழந்தைய பார்க்குறாங்க, குழந்தை உடம்பு முழுக்க என்ன இருந்துச்சுங்க? ஃபுல்லாக முடி இருந்துச்சு. அதனால ரோமம் மிகுந்தவன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? அந்த சூழ்நிலையை வச்சு அவருக்கு ஏசா அப்படின்னு பேர் வச்சாங்க. யாக்கோபு பின்னாடியே காலை பிடிச்சிக்கிட்டே வெளியே வந்துட்டதுனால பின்னாடியே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பின்னால் வருபவன், பிடித்து கொள்பவன்கிற பேர் வச்சாங்க. அந்த வசனம் நம்ம வாசிச்சிடலாம். ஆதியாகமம் 25 அதிகாரம் 26வது வசனம். ஆதியாகமம் 25:26. பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். பாத்தீங்களா? பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அப்போ இதுதான் யாக்கோபுங்கிற பேரினுடைய அர்த்தம். இது நம்ம பார்த்துட்டோம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோபை பற்றி. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த நாளில் யாரை குறிச்சுன்னா, அப்போஸ்தலனாகிய யாக்கோபு. இப்போ அப்போஸ்தலனாகிய யாக்கோபுன்னு உடனே வேதத்தை நல்லா நம்ம படிச்சிருந்தோம்னா ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி வரும் தெரியுங்களா? அப்போஸ்தலனாகிய யாக்கோபுன்னு சொல்லிட்டீங்களே பிரதர், அதில் எந்த யாக்கோபு அப்படிங்கிற கேள்வி வரும். ஏன் தெரியுங்களா? மொத்தம் எத்தனை அப்போஸ்தலர்கள்? 12 அப்போஸ்தலர்கள். அந்த 12 அப்போஸ்தலர்களில் எத்தனை யாக்கோபு இருக்காங்க தெரியுங்களா? 3 யாக்கோபு இருக்காங்க. சரியா? இல்லை, நீங்களாம் பார்த்துருக்கீங்களா படிச்சிருக்கீங்களாங்கிறதுக்காக ஒரு சின்ன டெஸ்ட். 2 யாக்கோபு இருக்கிறாங்க. அதை நம்ம பார்த்துடலாம். மத்தேயு 10 அதிகாரம் 2 முதல் 4 வரைக்கும். மத்தேயு 10 அதிகாரம் 2 முதல் 4 வரைக்கும். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன: முந்தினவன் பேதுரு என்னப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு. அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம், செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, ஒரு யாக்கோபு இருக்கிறாரு. அப்புறம் அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்த்தொலமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு. அப்போ நம்ம போதும். அப்போ நம்ம பார்த்துட்டோம் 2 யாக்கோபு இருக்கிறாங்க. செபதேயுவின் குமாரனுக்கும் யாக்கோபுன்னு பேர் இருக்கு. அல்பேயுவும் அவருடைய பையனுக்கு யாக்கோபு அப்படிங்கிற பேர் வச்சிருக்கிறார். அப்போ இதில் நம்ம இன்னைக்கு யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு. அப்போ இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய யாக்கோபுன்னு நீங்கள் தலைப்பு வச்சுக்கலாம்.
இன்னொரு தலைப்பு நீங்கள் வைக்கணும் அப்படின்னா செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, இவரை குறித்து தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த யாக்கோபுக்கு, இந்த செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன அப்படின்னா, இவ்வளவு நாள் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த யாக்கோபை கவனத்தில் வச்சுருந்தீங்கன்னு தெரியலை. ஆனால் இந்த பாடம் முடிக்கும் போது இனி யாரை நீங்கள் மறக்க மாட்டீங்க? இந்த யாக்கோபை நீங்கள் மறக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவரை குறித்து நம்ம ஒரு சில காரியங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ முதலாவது இந்த யாக்கோபினுடைய சிறப்புகள். 12 அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க. அதில் இந்த யாக்கோபுக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 12 அப்போஸ்தலர்களில் முதல் மரித்தவர் யார் தெரியுங்களா? இந்த செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு தான் முதல் இரத்த சாட்சி. இல்லையே பிரதர், நாங்கள் முதல் இரத்த சாட்சி ஸ்தேவான்னு தானே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னீங்கன்னா, அவர் அப்போஸ்தலன் கிடையாது, அவர் உதவிக்காரர். அப்போஸ்தலர்கள் 12 பேர்த்தில் முதல் இரத்த சாட்சி யார் தெரியுங்களா? இந்த செபதேயுவின் குமாரன். கடைசி இரத்த சாட்சி யாராக இருக்கும்? தோமாங்களா? இல்லை, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சரியாக நமக்கு தெரியலை, கேள்விப்பட்ட வரைக்கும் யோவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் பத்மு தீவில் இருந்து கிட்டத்தட்ட எத்தனை கிபி 100 வரைக்கும் இருந்து மரித்தவர் அப்படிங்கிறதுனால எனக்கு சரியாக தெரியலை. பிரதர் தோமா அப்படிங்கிறாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வகையில் யோவான் தான் கடைசி அப்போஸ்தலனா அவர் மரித்திருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அது இருக்கட்டும். ஆனால் முதல் இரத்த சாட்சிக்கு நமக்கு தெளிவாக என்ன இருக்குங்க? வேத வசனம் நமக்கு தெளிவாக இருக்குது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2. அப்போஸ்தலர் 12 1 மற்றும் 2. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தார். யோவானின் சகோதரனாகிய யாக்கோபு, அவர் தான் இந்த செபதேயுவின் குமாரன் யாக்கோபு. இவர் தாங்க 12 பேர்த்தில் முதல் இரத்த சாட்சி அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து நீங்கள் இந்த நிருபங்கள் பார்த்தீங்கன்னா, யாக்கோபு எழுதின நிருபம்னு ஒரு நிருபம் இருக்கும். அதை இவர் எழுதினாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா இவர் எழுதலை. ஏன் எழுதலை? இவர் ஆரம்பத்திலே என்னவாயிடுறாருங்க? ரத்த சாட்சியாக மரித்ததுனால இவரால் அந்த நிருபம் எழுதப்படலை. அப்போ அதை எழுதினது யாராக இருக்கணும் அப்படின்னா, ஒரு சமயம் வேத வல்லுநர்கள் சொல்லும்போது அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு தான் அந்த யாக்கோபு நிருபத்தை எழுதியிருக்கணும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவர் தொழில், இந்த செபதேயுவின் குமாரன் யாக்கோபினுடைய தொழில் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு மீனவர், மீன் பிடிக்கிற தொழிலை செய்தவர். லூக்கா 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். லூக்கா 5:10. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். போதும். அப்போ இந்த வசனத்தில் நமக்கு ஒரு சில இந்த யாக்கோபை குறித்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த யாக்கோபினுடைய அப்பா பேர் என்னது? செபதேயு. இவங்களுக்கு, இந்த செபதேயுவுக்கு 2 பசங்க இருந்திருக்கிறாங்க. ஒருத்தர் இந்த யாக்கோபு, இவருக்கு கூட பிறந்த ஒரு தம்பி இருக்கிறார். அவர் யாருங்க? நமக்கு மிகவும் அறிமுகமான யோவான் அப்போஸ்தலன் இருக்கார் பாருங்க, அவரும் கூட இவருடைய தம்பி அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து இந்த யாக்கோபுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறார், கூட்டாளி. யாருங்க அவர்? பேதுரு. அப்போ பாருங்க, இந்த 3 பேர் பாருங்க கரெக்டாக வந்துடுறாங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த 3 பேரும் என்ன ஆயிருக்காங்கன்னா ஒரே, அதாவது ரொம்ப ஐக்கியம் உள்ளவங்களாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்த்துட்டோம் யோவானுடைய சகோதரர் இவர். அடுத்து இந்த யாக்கோபுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னன்னா, இயேசு கிறிஸ்து முக்கியமாக ஒரு சில இடங்களுக்கு போகும்போது 12 பேரையும் கூட்டிகிட்டு போக மாட்டார், 3 பேரை கூட்டிகிட்டு போவார். சரிங்களா? ஒரு சாவுக்கு உயிர்ப்பல் திருப்பணும், ஒரு பொண்ணு இறந்துருது, 100க்கு அதிபதி வீட்டுக்கு போகிறாரு, அங்கே ஒரு பெண்ணை சுகப்படுத்துகிறாரு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுரூப மலைக்கு போகிறாரு, கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறாரு. விசேஷமாக ஒரு 3 பேரை கூட்டிகிட்டு போவார். அது யார் தெரியுங்களா? இந்த 3 பேர், யாக்கோபு, யோவான், பேதுரு. இவங்க 3 பேரை தான் கூட்டிகிட்டு போவார். அந்த வகையில் இந்த யாக்கோபு சிறப்பு பெற்றவர் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவருக்கு மிக பிரியமாக இருந்த 3 பேர்த்தில் ஒருத்தர் இந்த யாக்கோபு. இப்போ இந்த யாக்கோபினுடைய சிறப்பை மறுபடியும் நம்ம சொல்லிடலாம். முதல் இரத்த சாட்சி இவர். அடுத்து இவர் ஒரு மீனவர். அடுத்து இவருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக பேதுரு இருந்திருக்கிறாரு. இவருக்கு கூட பிறந்த சகோதரன் யாருன்னா யோவான். இயேசு கிறிஸ்துவுக்கு மிக நெருக்கமான 3 பேர்த்தில் இவரும் ஒருத்தர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ பொதுவாக இந்த 3 பேர்த்தில் பேதுருவை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம். யோவானை குறித்து நிறைய படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஏன்? இவங்க 2 பேருமே நிருபங்கள் எழுதியிருக்கிறாங்க. அடுத்து இவங்க 2 பேரும் உடனே மறிக்கலை, ரொம்ப நாள் என்ன பண்ணாங்க? ஊழியங்கள் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த யாக்கோபு எந்த ஊழியமும் செஞ்ச மாதிரி நமக்கு வசனங்கள் இல்லைங்க. அதனால் இந்த யாக்கோபை பற்றி நம்ம அதிகமாக தெரிஞ்சிருக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கி இந்த யாக்கோபை குறித்து ஒரு சில காரியங்கள்,
அதில் தேவனுடைய பிள்ளைகளான நமக்குரிய பாடங்கள் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ முதல் காரியம், இந்த செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னா, இவருடைய அழைப்பு. இந்த யாக்கோபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிறார் அப்போஸ்தலரா, தன்னுடைய சீசரா. அப்போ ஒரு சில சம்பவங்கள் நடக்குது. அதை வைத்து முதல் காரியம் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 21, 22. மத்தேயு 4, 21 மற்றும் 22. அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே 2 சகோதரராகிய செபெதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபெதேயுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படியே கடற்கரை ஓரமாக போயிட்டு இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குது. பின்பு அவர் அப்படி கடந்து போகும்போது அப்படியே அந்த கடற்கரையில் பார்க்குறாரு. முக்கியமாக யாக்கோபும் யோவானும் அங்கே இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கங்க? தகப்பனுடைய வலையை பழுது பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம்? கண்டு அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. நல்லா கவனிச்சிங்களா அந்த வசனத்தை? அப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம், இங்கே தான் என்ன பண்ணுறாருனா, யாக்கோபை இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்துக்கு அழைக்கிறார். அப்போ இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த யாக்கோபுக்கிட்ட இருக்கிற முக்கியமான ஒரு குணலட்சணம் பொறுப்பு. என்ன பொறுப்பு அப்படின்னா, இவங்க அப்பா வந்து ஒரு ஓனர். எதுக்கு ஓனரு? படகுக்கு ஓனர். இப்போ நைட்டு முழுக்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. கரைக்கு வந்துட்டாங்க. மீனை விற்கிறதுக்கு ஒரு சில காரியங்கள் பண்ணிட்டாங்க. இவங்க உடனே நைட்டு பூரா மீன் பிடிச்சோன்னு சொல்லிட்டு எங்கே போயிடல, ரொம்ப டயர்டாக இருக்குன்னு வீட்டுக்கு போயிடல, இவங்க வலைகளை பழுது பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பொறுப்பு நிறைந்தவர்களா இந்த யாக்கோபும் யோவானும் இருக்கிறாங்க. அதில் விசேஷமாக யாக்கோபை குறித்து நம்ம இப்போ பார்க்கறதுனால ஒரு பொறுப்புள்ள ஒரு மனிதராக யாக்கோபு இருந்திருக்கிறார். அதை இயேசு கிறிஸ்து கண்டு அப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவர்களை தன்னுடைய ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார். அப்போ இதில் நமக்கு என்ன பாடம் தெரியுங்களா? சத்தியத்துக்குள்ளே வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளான நாம், நமக்குள்ளே இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு குணலட்சணம் என்ன தெரியுங்களா? பொறுப்பு. ஒரு பொறுப்புள்ளவர்களாக இருக்கணும். ஒரு கணவன் அப்படின்னா அந்த கணவன் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? பொறுப்புள்ளவராக இருக்கணும். ஒரு மனைவி அப்படின்னா அவங்க சத்தியத்துக்குள்ளே இருக்கும்போது ஒரு பொறுப்புள்ள சகோதரியாக இருக்கணும். ஒரு சமயம் பிள்ளைகளாக இருந்தால் பெற்றோருக்கு அவங்க பொறுப்புள்ளவங்களாக இருக்கணும். ஒரு வேலையில் அவங்க பொறுப்புள்ளவங்களாக இருக்கணும். சபைகளில் ஒரு பொறுப்புள்ளவங்களாக இருக்கணும். இப்படி எல்லா இடத்துலையும் அவங்க பொறுப்புள்ளவர்களாக இருக்கணுங்க. தேவன் சும்மா வழியில் போகிறவங்களையெல்லாம் அழைச்சிறதில்ல. நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த கலிலேயாவில் இருந்து தான் கிட்டத்தட்ட என்ன பண்ணுறாருனா 11 பேரை என்ன பண்ணுறாரு? அப்போஸ்தலர்கள் அழைக்கிறார். ஒருத்தர் தான் யூதேயாவில் அழைக்கிறார், யூதாஸ் காரியோத்து. அப்போ அத்தனை பேர் இருக்கும்போது ஏன் இவங்களை விசேஷமாக அழைத்தார் அப்படின்னா, சகோதரர்கள் சொல்லும்போது அவங்கக்கிட்ட இருந்த முக்கியமான ஒரு குணலட்சணம் தாழ்மை. இன்னொரு ஒரு குணலட்சணம் என்ன தெரியுங்களா? பொறுப்புணர்வு அவங்கக்கிட்ட இருந்துச்சுங்க. தேவன் பொறுப்பில்லாதவர்களை தம்முடைய ஊழியத்துக்கு அழைக்கிறது இல்லை. ஒரு சமயம் நம்ம சத்தியத்துக்குள்ளே வந்திருக்கலாம். தேவனால் நல்லா பயன்படுத்தப்படணும் அப்படின்னா நமக்குள்ளே இருக்க வேண்டிய முக்கிய குணலட்சணம் பொறுப்புள்ளவங்களாக இருக்கணும். என் பிரதர் எங்கள் வீட்டுக்காரரை பற்றி கேட்குறீங்க, அவருக்கு ஒரு பொறுப்பே இல்லைங்க. ஐயோ என் மனைவிங்க கல்யாணம் பண்ணி வந்துட்டேன், ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு பொறுப்பே இல்லைங்க. இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம வாங்கிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பாருங்க, ஆதாமை படைத்த உடனே முதலாவது அவருக்கு என்னத்தை கொடுத்தாரு? ஏவாளை கொடுத்தார். அப்படிங்களா? என்ன கொடுத்தாருங்க? ஏதேன் தோட்டத்தில் காவல்காரரா, அதாவது அந்த ஏதேன் தோட்டத்தை காக்கக்கூடியவராய், அந்த ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தக்கூடியவராய், ஒரு பொறுப்புள்ளவராக அவரை வச்சாருங்க. அந்த பொறுப்புக்கு அப்புறம்தான் அவருக்கு என்ன தெரியுங்களா பண்ணார்? ஏவாளையே கொடுத்தார். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்துலையெல்லாம் ஒரு பையனுக்கு வந்து திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரை பொறுப்புள்ளவராக ஆக்குறாங்க, அப்புறம்தான். ஆனால் நம்ம என்ன தெரியுங்களா? உடன்படிக்கை பண்ணியிருந்தால் போதும் பிரதர், அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி நிறைய திருமணமாகின தேவனுடைய பிள்ளைகள் குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகளுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இந்த பொறுப்புணர்வை பற்றி கவலையே படுறது இல்லைங்க. எதை பொறுப்பாக பார்த்துடுறாங்க தெரியுங்களா? உடன்படிக்கை செய்கிறத பொறுப்பாக பார்த்துடுறாங்க. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. தண்ணிக்குள்ளே மூழ்கி எந்திரிக்கிறது ஒரு பெரிய விஷயமா? உண்மையாக அவர் ஒப்பு கொடுத்து உடன்படிக்கை பண்ணணும்.
சரிங்களா? அப்படி பண்ணாமல் ஏதோ ஒரு கடமைக்கு பண்ணி ஒரு பொறுப்புணர்வு இல்லை அப்படின்னா, தயவு செய்து உங்கள் பையன் பொறுப்புணர்வு இல்லை அப்படின்னா அவருக்கு அவசரப்பட்டு திருமணம் பண்ணி வைக்காதீங்க. அதெல்லாம் மேரேஜ் பண்ணி வச்சா பிரதர் பொறுப்பு வந்துடும், அப்படி தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அது அவங்க குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்கும். அதே போல் உங்கள் மகளுக்கு திருமணத்துக்கு முன்னாடி அவங்கள நீங்கள் பொறுப்புள்ளவர்களாக பழக்குங்க. வீட்டில் அவங்களுக்கு எல்லா விதமான பொறுப்புணர்வு உள்ளவர்களாக அவங்கள மாற்றுங்க. அப்புறம் திருமணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் அவங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்போ பாருங்க, ஆதாமுக்கு முதலாவது பொறுப்புணர்வை கொடுத்து தான் அப்புறம் ஏவாளை கொடுத்தாரு. இப்போ அதை அடுத்து அவங்களுக்கு 2 பிள்ளைகள். யாருங்க? ஆபேல், காயின், 2 பேர் இருக்காங்க. அங்கே மொத்தம் குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க? எல்லாம் இருக்கீங்களா? நான் ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஆதாம் ஏவாளை பற்றி கேட்டுட்ருக்கிறேன். ஆதாம் ஏவாள் அப்புறம் எத்தனை பேர் இருக்காங்க? காயின், ஆபேல். எத்தனை பேர் தான் இருக்காங்க? 4 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த 4 பேர், ஒரு சமயம் பெண் பிள்ளைகள் இருந்தாங்களா நமக்கு தெரியாது, இந்த 4 பேரே கணக்கில் வச்சுக்கலாம். இந்த 4 பேர்த்துக்கு எத்தனை பேர் வேலைக்கு போகணும், எத்தனை பேர் சம்பாதிக்கணும்? 4 பேர் தான் இருக்காங்க. அங்கே வேலை செய்கிறதுக்கு பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணியிருந்தா போதும்? ஆதாம் ஒருத்தர் கஷ்டப்பட்டிருந்தா போதுங்களா? இல்லை காயின் மூத்த பிள்ளையை மட்டும் வேலைக்கு அனுப்பிச்சிருந்தா போதுமா? எத்தனை பேர் வேலை செஞ்சாங்க? ஆதாமும் அங்கே ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் முக்கியமாக காயினும் ஆபேலும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? வேலை செஞ்சாங்க. யார்? காயின் என்ன வேலை செஞ்சாருங்க? நிலத்தை பயிரிடுகிற வேலையை செய்து கொண்டு இருந்தார். காயின் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? காயின் நிலத்தை பயிரிடுகிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஆபேல் மந்தையை மேய்க்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார். பாருங்க, ஒரு 4 பேர் தான் இருக்கிறாங்க. 4 பேர்த்துல 3 பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? பொறுப்பு இல்லாமல் இருக்கலை. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளான நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய முக்கியமான குணலட்சணம் பொறுப்புணர்வு. இதை அங்கே நம்ம பார்க்குறோம். தகப்பனுடைய வலைகளை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? பழுது பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதை கண்டு அவர்களை அழைக்கிறார். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. 22, மத்தேயு 4:22. உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அடுத்து இந்த யாக்கோபு கிட்ட பார்க்குற அருமையான காரியம் உடனே. அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு? யாக்கோபு அழைச்ச உடனே யாக்கோபு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கல. அவர் என்ன பண்ணார்னா உடனே கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவராக இருந்தார். பாருங்க, அவருக்கு அவங்க அப்பா தெரிஞ்சு பேர் வச்சாரா தெரியாம பேர் வச்சாரான்னு தெரியல. யாக்கோபுங்கிற பேரினுடைய அர்த்தம் என்னது? பின் செல்பவன். சரிங்களா? இங்க இயேசு கிறிஸ்துவ பின் செல்லக்கூடியவரா இந்த யாக்கோபு அங்க இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப சாக்கு போக்கு சொல்லல. இப்போ இதுக்கு ஒரு 2 உதாரணம் பார்க்குறோம். இந்த சாக்கு போக்கு சொல்கிறதுல பாருங்கள், எப்படி 2 பேர் சாக்கு போக்கு சொன்னாங்க. இதில் யார் சொன்ன சாக்கு போக்கு சரின்னு சொல்லி பாருங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு உதாரணம் நம்ம பார்க்குறோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19-20 வசனம். எலிசாவை பற்றி இங்கே சொல்லியிருக்கு. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20. அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய். அப்படியே அவன் யாரை சொல்லியிருக்குன்னா எலியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறார். போயிட்டு 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக்கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். இப்போ இங்கே எலிசாவை பார்க்குறாரு. அவருக்கு தன்னுடைய சால்வையை அவர் மேலே போடுறாருன்னா என்ன அர்த்தம்? அவரை தன்னுடைய ஊழியத்துக்கு அங்கே அழைக்கிறார். இப்போ அழைச்ச உடனே எலிசா உடனே அவரை பின்பற்றி போனாரா? ஏதாவது நிபந்தனை வச்சாருங்களா? எலியா கூப்பிடுறாரு, எலிசா உடனே போயிட்டாரா? ஏதாவது நிபந்தனை வச்சாரா பின்பற்றுறதுக்கு? நிபந்தனை வைக்கிறார். என்ன நிபந்தனை வச்சாரு? கீழே பகுதியை வாசிங்க. அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். நான் போய் எங்கள் அப்பா அம்மாவை முத்தம் பண்ணிட்டு நான் எல்லா வீட்டு காரியத்தை சரி பண்ணிட்டு நான் வர்றேன் அப்படிங்கிறாரு. இப்போ எலியா அதுக்கு என்ன பண்ணாரு? சம்மதம் தெரிவிக்கிறார். சரிப்பா நீ போ, ஆனால் நான் உன் மேலே துண்டு போட்டேன்ல, உன்னை அழைச்சேன்ல, இதை நீ மறந்துடாதன்னு சொல்லிட்டார். இது ஒரு சம்பவம் பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம்.
இப்போ இங்கே ஒரு நிபந்தனை வைக்கிறாரு, அதுக்கு எலியா என்ன பண்ணிக்கிட்டாரு, ஒத்துக்கிட்டாரு. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய காலத்தில் இதே போல் ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 21, 22. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22. அவருடைய சீசர்களில் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட இதே மாதிரி ஒரு சூழல். அந்த சீசன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இயேசுவே, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், எங்க அப்பா அம்மாவை போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறேன், நீங்க என்ன பண்ணுங்க, அதுக்கு உத்தரவு கொடுங்கும் போது இங்க இயேசு கிறிஸ்து என்ன பண்றது இல்லைங்க, அதெல்லாம் முடியாது, கலப்பையின் மேல கை வச்சுட்டா திரும்பி பார்க்க கூடாது, பேசாம என்னை பின்பற்றி வாங்குறாரு. இது நியாயமா இருக்கா? அங்க எலியா கிட்ட எலிசா ஒரு நிபந்தனை வைக்கிறாரு, எலியா ஓகே சொல்றாரு. ஆனா இங்க இயேசு கிறிஸ்து கிட்ட சீசன் ஒரு நிபந்தனை வைக்கிறாரு, ஆனா இயேசு கிறிஸ்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. என்ன வித்தியாசங்க? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? என்ன வித்தியாசம் இதுல? இதுல யார் செஞ்சது சரி? எலியா செஞ்சது சரியா, இயேசு கிறிஸ்து செய்தது சரியா? ஏன்னா இயேசு கிறிஸ்து இல்லை பிரதர், அவர் செஞ்சா சரியா தான் இருக்கும். அப்ப எலியா செஞ்சது தவறு இல்லையா, தவறா? அப்படின்னா இதை நல்லா கவனிச்சிங்கன்னா, எலியாவை எலிசா இதுக்கு முன்னாடி அந்த அழைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துருந்தாரா? பார்க்கல. இதான் ஃபர்ஸ்ட் தடவை பார்க்குறாரு. எலிசாவை பார்த்த உடனே வான்னு சொல்லி தோளில் துண்டு போடுறாரு. இப்போ எலிசா என்ன பண்ணுறாரு, என்ன உடனே வந்து இப்படி திடீர்னு கூப்பிட்டா எப்படி நான் வர முடியும், போய் எங்கள் அப்பா அம்மா கிட்டேலாம் சொல்லி முத்தம் கொடுத்து அப்புறம் நான் வரேங்கும்போது சரிங்கிறாரு. ஆனால் இவர் யார் தெரியுங்களா? இவர் எப்படி வசனம் அறிமுகப்படுத்துது சொல்லுங்க, மறுபடி பாருங்க. மத்தேயு 8:21. அவருடைய சீசர்களில் வேறொருவன் அவரை நோக்கி, அவருடைய சீசர்களில் இவர் ஆல்ரெடி என்ன ஆயிருந்தாரு, சீசனாவே ஆயிட்டாரு. இவர் சீசன் ஆகிறதுக்கு முன்னாடி போய் இயேசு கிறிஸ்து கூப்பிட்டு இங்கே வாப்பான்னு கூப்பிடும்போது இல்லை, நான் போய் எங்கள் அப்பா அம்மாவை அடக்கம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருந்தா இவர் என்ன பண்ணியிருப்பார், இயேசு கிறிஸ்து சரி போயிட்டு வான்னு இருந்திருப்பார். இவர் ஆல்ரெடி என்ன தெரியுங்களா ஆயிருக்கிறாரு, தன்னைத்தான் வெறுத்து சிலுவையெல்லாம் எடுத்து இப்போ என்ன பண்ணிட்டாரு, இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வந்துட்டாரு. வந்த பின்னாடி இப்போ கேட்குறாரு, நான் போய் என்ன பண்ணுறேன், எங்கள் அப்பா அம்மாவை அடக்கம் பண்ண. அப்போ ஒரு அப்பா அம்மாவை அடக்கம் பண்ணுறது கூட தப்பா அப்படின்னா, சகோதரர்கள் சொல்லும்போது இப்போ இவங்க அப்பா அம்மா சாகலையாம், இவருக்கு வந்த பின்னாடி ஒரு ஓம் சீக்கு வந்துருச்சு. ஐயோ எங்கள் அப்பா அம்மா அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு அவங்க செத்த பின்னாடி அடக்கம் பண்ணிட்டு அப்புறம் நான் வர்றேங்கிறாரு. சரிங்களா? அதனால தான் இயேசு கிறிஸ்துங்க என்ன, ஏன்னா தன் தகப்பனையும் தாயும் என்ன பண்ணணும், கனம் பண்ணுகிறது பூலோகத்தில் இருக்கிற முதல் கற்பனை. அதை இயேசு கிறிஸ்து வேண்டான்னு சொல்ல மாட்டார். ஆனால் இவர் என்ன ஆயிட்டார்னா, சீசனாக வந்துட்டு அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருனா ஒரு வித சாக்கு போக்குகள் அங்கே சொல்கிறார். அதனால இங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, வந்துட்ட கலப்பையின் மேலே கையை வச்சுட்ட, இனி நீ என்ன பண்ணக்கூடாது, திரும்பி பார்க்கக்கூடாது. அப்போ இதில் நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, நம்மளும் கூட ஒரு நாள் சத்தியம் தெரியாமல் இருந்தோம், சத்தியம் தெரிந்து கொண்டோம், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வந்துட்டோம். இப்போ நம்ம அதே நோக்கத்தில் அதே சித்தத்தில் தான் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோமா, இப்போ நமக்குள்ள சாக்கு போக்குகள் வந்துடுச்சா? ஏன் பிரதர் இப்போலாம் சரியாக சபைக்கு வர்றதில்ல, அது பிரதர் அப்படின்னு சொல்லி அந்த டேஸை ஃபில் பண்ணுவோம் தெரியுங்களா, அதுக்கு பேர் என்னங்க, சாக்கு போக்கு. ஏன் முன்ன மாதிரியெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணுறதில்ல, அது பிரதர் ஒரு டேஸ். இப்படி ஆவிக்குரிய காரியங்களை நம்ம கேட்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு எதுக்கெல்லாம் நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறோமோ, இதுக்கு பேர் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே சாக்கு போக்கு. இன்னைக்கு சத்தியத்துக்குள்ளே வந்த அநேகர் இன்னைக்கு என்ன தெரியுங்களா ஆகிட்டாங்க, சாக்கு போக்கு சொல்லக்கூடியவங்களா மாறிட்டாங்க. ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சத்தியத்துக்குள்ளே வரும்போது இருந்த உணர்வு இன்னைக்கு குறைஞ்சி போய்கிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு வந்த பாதையை விட்டுட்டு இப்போ வேற பாதையில் அவங்க பிரவேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய நோக்கமெல்லாம் வேறையாக மாறிடுச்சு. ஆனால் ஆரம்பத்தில் எதுக்காக இந்த சத்தியத்துக்குள்ளே வந்தோமோ, எதை பார்த்து இந்த சத்தியத்துக்குள்ளே வந்தோமோ அதுவே நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்கிறேன்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணி வந்துட்டு இன்னைக்கு அநேக சாக்கு போக்குகள் சொல்லக்கூடியவங்களா நாம் இருக்கிறோமா? ஆரம்பத்தில் இருந்த அந்த அர்ப்பணிப்பு
இன்னைக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நமக்குள்ள வளர்ந்து இருக்குதா இல்லை குறைவுபட்டு இருக்குதா? இதை தான் நம்ம யாக்கோபுக்கிட்ட நம்ம பார்க்கிற முதல் காரியம். அவர் அழைக்கும்போது பொறுப்புள்ளவராக இருந்தார், ஃபஸ்ட்டு காரியம். ரெண்டாவது, அதுக்கு அவர் சாக்கு போக்கு சொல்லக்கூடியவரா இல்லை. இது முதல் காரியம். இப்போ ரெண்டாவது காரியம் இந்த யாக்கோபுக்கிட்ட நம்ம பார்க்குற விஷயம் மறுரூப மலை காட்சி. மறுரூப மலையில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான், அதில் நமக்குரிய பாடங்கள் பார்க்க போகிறோம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரைக்கும். மத்தேயு 17 1 முதல் 5 வரைக்கும். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். இந்த யாக்கோபு, யோவான், பேதுரு இவங்க 3 பேரை மட்டும்தான் என்ன பண்ணுறாருன்னா அந்த மறுரூப மலைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த மறுரூப மலைக்கு கூட்டிக்கிட்டு போனப்போ அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வசனங்களில் பார்க்குறோம். அப்போ முதலாவது இங்கே நம்ம பார்க்குற காரியம் என்னென்னா 6 நாளைக்கு பின்பு. அப்போ அதில் கேள்வி கேட்கணுன்னா இந்த வசனத்தை எப்படி கேள்வியாக கேட்குறது? 6 நாளைக்கு பின்பு அப்படிங்கிறத. அப்போ 6 நாளைக்கு முன்பு என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை பற்றி சொல்கிறாரு. எப்படி தான் மரிக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு 16:21. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். பார்த்தீங்களா, தன்னுடைய மரணத்தை பற்றி பேசுகிறாரு. இதுக்கப்புறம் 6 நாள் கழித்து தான் இந்த 3 பேரையும் என்ன பண்ணுறாருன்னா மறுரூப மலைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த மறுரூப மலையில் போயிட்டு அவர் என்ன ஆகுறாரு? மறுரூப மலை இல்லை, இவர் மறுரூபம் ஆனதுனால அது என்னவாயிடுச்சு? மறுரூப மலையாக மாறிடுச்சு. இப்போ அங்கே போய் இவருக்கு அவங்க முன்னாடி என்ன ஆகுறாருன்னா மறுரூபம் ஆகிறார். இது ஒரு மிகப்பெரிய காட்சி. அதை நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அது எப்படி இருந்திருக்கும்னு நமக்கு தெரியலை. அது யாருக்கு தான் நல்லா தெரியும்? இந்த 3 பேருக்கு தான் அதனுடைய நிகழ்ச்சி எப்படிங்கிறது தெரியும். பாருங்கள், இதை பேதுரு சொல்லும்போது ரொம்ப வியப்பாக சொல்கிறார் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17-18. 2 பேதுரு 2:17 மற்றும் 18. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி. பாருங்க, பிதாவாகிய தேவனுடைய சத்தத்தையே கேட்டிருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம்! ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருடைய சத்தத்தை இவங்க கேட்டிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டிருக்கிறாங்க? இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் அப்படிங்கிற சத்தத்தை இந்த யாக்கோபு கேட்டிருக்கிறார். சரிங்களா? அதை பேதுரு எழுதுறார். வாசிங்க. அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில், நாங்க 3 பேர் அவரோட அந்த பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். அந்த சத்தத்தை நாங்க கேட்டோம். எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம்! அப்ப இதை எதுக்காக இந்த 3 பேருக்கு விசேஷமா பிதாவாகிய தேவன் அங்க அதை காமிச்சாரு? இயேசு கிறிஸ்துவும் கூட எதுக்கு மறுரூபமாகி காமிச்சார் அப்படின்னா, ஏற்கனவே இவங்களுக்கு இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன்கிற விசுவாசம் இருக்குது. ஏன்னா இப்போ இயேசு கிறிஸ்து என்னை யாருன்னு நீங்கள் கேட்குறீங்கும்போது பேதுரு என்ன சொன்னாருங்க? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஏற்கனவே இவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குது. அதை இங்கே பிதாவாகிய தேவன் என்ன தெரியுங்களா பண்ணுறாரு? உறுதிப்படுத்தி காமிக்கிறார். ஆமாம், நீங்கள் சொன்னது சரிதான், இவர் என்னுடைய நேசகுமாரன் தான். எப்படி இவர் என் நேசகுமாரன் என்ன பண்ணுறாரு? அங்கே பிதாவாகிய தேவனே சொல்கிறார். அப்போ இவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய விசுவாசம் அவங்களுக்குள்ள அங்கே வருது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மரித்த பற்றி பேசினார். இவர் மரித்தாலும் மறுபடி பரலோகம் போவாருங்கிற அந்த ஒரு விலையேற பெற்ற விசுவாசம் இவங்களுக்குள்ள அங்கே என்ன ஆகுதுன்னா உருவாகுது.
இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதுக்காக இந்த 3 பேருக்கு மட்டும் விசேஷமாக, அதில் நம்ம பார்த்துட்டு வர கதாபாத்திரம் யாருங்க? யாக்கோபு. ஏன் யாக்கோபுக்கு விசேஷமாக இதை காமிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 12 அப்போஸ்தலர்கள் இருக்கும்போது இந்த மாதிரி 3 பேரை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சில காரியங்களை காமிச்சா 9 பேருக்கு கோபம் வருமா, கோபம் வராதா? இப்போ அந்த 12 பேர்த்தில் நம்மளும் ஒருத்தராக இருந்தோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 12 சகோதரர்கள் இங்கே இருக்கிறாங்க. இப்போ ஒரு சகோதரர் வந்து, பிரதர் நீங்கள் 3 பேர் மட்டும் வாங்க அப்படின்னு அவங்கள தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு தனியாக டீயோ காஃபியோ சாப்பாடோ வாங்கி கொடுத்து கூட்டிக்கிட்டு வந்தார்னு வைங்க, மற்ற 9 பேர் என்ன நினைப்போம்? என்னடா இவர் அன்புள்ளவருங்கிறாரு, பச்சைபாதம் இல்லைங்கிறாரு, ஆனால் விசேஷமாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, இந்த 3 பேரை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. சந்தேகம் வருங்களா வராதா? ஆனால் இந்த 9 பேரும் ஏதாவது எங்கேயாவது முறுமுறுத்த மாதிரி இருக்கா? இல்லையே. அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த 9 பேருமே என்ன ஆகிருக்கிறாங்கன்னா இதை அங்கீகரிச்சிருக்கிறாங்க. கரெக்டு தான். அந்த 3 பேரை இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு அவங்களே என்ன ஆகிருக்கிறாங்க, அதில் ஒரு சமாதானம் ஆகிருக்கிறாங்க. இல்லைன்னா கண்டிப்பாக யூதாஸோ இல்லை தோமாவோ யாராவது ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கணும், ஆண்டவரே உங்கள் மேலே எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, ஏன் நீங்கள் எங்கே போனாலும் இந்த 3 பேரை தான் விசேஷமாக கூட்டிகிட்டு போகிறீங்க, எங்களையெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க, அப்படி என்ன இவங்க 3 பேர்கிட்ட ஸ்பெஷலு கேட்டிருப்பாங்க இல்லைங்களா? ஆனால் அப்படி யாரும் கேட்ட மாதிரியோ முறுமுறுத்த மாதிரியோ இல்லையே. அப்போ ஏன் இயேசு கிறிஸ்து இந்த 3 பேருக்கு மட்டும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படின்னா, அங்கே முக்கியமான ஒரு காரியம் சகோதரர் சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த 3 பேர்கிட்ட இருந்துச்சுங்கன்னா முக்கியமான 3 காரியம் என்னன்னா, விசுவாசம், வைராக்கியம், ஆர்வம். இது மற்ற 9 பேரை விட இந்த 3 பேர்கிட்ட அதிகமாக இருந்துச்சுங்களாம். இப்போ நம்மளே இத்தனை பேர் இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து தேவன் வந்து பிரசங்க ஊழியத்தை கொடுத்துருப்பாரு. அவங்க தேவனுடைய ஊழியத்தை நல்ல விதமாக செஞ்சுட்டு இருப்பாங்க, பல இடங்களுக்கு போய் செய்வாங்க. ஒரு சிலருக்கு சபையை நடத்தக்கூடிய ஊழியம் கொடுத்துருப்பாரு. ஒரு சிலருக்கு உதவிக்கார ஊழியத்தை கொடுத்துருப்பாரு. தண்ணி, சகோதர சகோதரிகளுக்கு தண்ணி, இந்த மாதிரி சபையை ஒழுங்குபடுத்துகிற காரியங்கள், இந்த ஊழியங்களை ஒரு சிலருக்கு கொடுத்துருப்பாரு. அப்போ அந்த ஊழியம் செய்கிறவர் தெளிவாக இருப்பார். பிரதர் மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியாது, மெசேஜ் கொடுக்க முடியாது. அவரை போல் எல்லா இடங்களுக்கும் போய் வர அளவுக்கு நமக்கு சரீரத்தில் என்ன இருக்காது, பலகீனம் இருக்குது, முடியாது. அதனால தேவன் அவங்கள பயன்படுத்துகிறார். நன்றி. அப்போ பாருங்கள், ஒவ்வொருத்தர் எந்தெந்த தாளந்து உள்ளவங்களாக இருக்கிறாங்களோ, யார் யார் ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர்கிறாங்களோ அவங்கள தேவன் அதிகமாக பயன்படுத்துவார். அவர்கிட்ட பச்சைபாதமே கிடையாது. ஒன்றா 10 பேர் உடன்படிக்கை செஞ்சுருப்பாங்க, ஒன்றா சபைக்குள்ளே வந்திருப்பாங்க, ஆனால் 10 பேர் ஒன்று போலவே வளர்ச்சிக்குள்ளே இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த 10 பேர்த்தில் யார் ஒருத்தர் சரியான தீர்மானங்கள் எடுக்கிறாங்களோ அவங்க தாங்க வளர்ச்சிக்குள்ளே போக முடியும். இப்போ 10 பேர்த்தில் 5 பேர் ஒரு சப்ஜெக்ட் கேட்ட உடனேயே, என்ன சப்ஜெக்ட் கேட்டீங்க அப்படின்னு கேட்டால், நல்லா கேட்டோம் பிரதர், நல்ல சப்ஜெக்ட் தான், ஆனால் என்ன கேட்டோன்னு மறந்துருச்சுன்னு 5 பேர் சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் ஒரு 3 பேர் இந்த சப்ஜெக்ட் தான் கேட்டோன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு 2 பேர் சப்ஜெக்டை கேட்டுட்டு மனசுக்குள்ளே வச்சு வீட்டுக்கு போயிட்டு அதுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே, இன்றைக்கி நான் இப்படி ஒரு சப்ஜெக்ட் கேட்டேன், ஆனால் என் வாழ்க்கையில் இவ்வளவு மோசமாக இருக்கிறேன், என்னை மாற்றுங்கப்பான்னு கதறி அழுது ஜெபிக்கிறாங்க. இப்போ இந்த 10 பேர்த்தில் ஆண்டவர் யாரை அதிகமாக பயன்படுத்தினா நியாயமாக இருக்கும்? 10 பேரும் தானே கேட்டாங்க, ஒன்றா தானே கேட்டாங்க, ஒன்றா தானே உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் தேவன் யாரை பயன்படுத்தினா சரியாக இருக்கும்? 2 பேர் தான். ஏன்? அந்த 2 பேர் தான் சத்தியத்தை கேட்டாங்க, என்ன கேட்டோங்கிறத மனசில் பதிச்சாங்க, அதை வீட்டுக்கும் போய் ஜெபிச்சாங்க, ஜெபிச்சதோடு விட்டுறல, அதன்படி நடக்கிறதுக்கு தங்களை என்ன பண்ணாங்க, அப்பியாசப்படுத்தினாங்க. இப்படி தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி எல்லாரையும் தேவன் அழைச்சாலும் யார் ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் தீர்மானங்கள் எடுக்கிறாங்கன்னு தேவன் பார்ப்பாருங்க. எல்லாரும் உடன்படிக்கை செஞ்சுருக்கலாம், எல்லாரும் சபைக்கு வரலாம், எல்லாரும் ஜெபம் பண்ணலாம், எல்லாரும் சத்தியம் கேட்கலாம், சரிங்களா? ஆனால் அதை கேட்டு யார் ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய வாழ்க்கையில் தீர்மானங்கள் எடுக்கிறாங்க, யாருக்குள்ள அந்த சத்திய வைராக்கியம் இருக்குது, யாருக்குள்ள அந்த சத்தியத்தின் மேலே விசுவாசம் இருக்குது, யாருக்குள்ள அந்த ஆர்வம் இருக்குதோ அவங்கள தான் தேவன் பயன்படுத்த முடியும். எல்லாரையும் தேவன் பயன்படுத்த முடியாது.
அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படியே தேவன் ஒருத்தரை பயன்படுத்துவார். அப்படி வளர்ந்து வரும்போது அவங்களுக்குள்ள பெருமை வந்துடுச்சுன்னு வைங்களேன், அவங்களையும் தேவன் என்ன தெரியுங்களா பண்ணிடுவார், பயன்படுத்தாமல் இருக்க மாட்டார், ஆவியை மட்டும் எடுத்துருவார். அப்புறம் அவங்க சொந்த முயற்சியில் ஊழியங்கள் செய்யலாம். ஆனால் தேவன் ஒருத்தரை பயன்படுத்தணும்னா அவருடைய பரிசுத்த ஆவியை அவங்களுக்கு கொடுக்கணும். இதுதாங்க வித்தியாசம். இன்னைக்கு 10 பேர் ஒன்றா ஞானஸ்நானம் எடுத்து ஒன்றா சபைக்கு வராங்க, ஒன்றா சத்தியம் கேட்குறாங்க. ஆனால் வித்தியாசங்கள் இருக்கே அப்படின்னா, ஒரு சமயம் ஊழியங்கள் செய்யலாம், சகோதர சகோதரர்கள் முன்னாடி பெரிய ஆளாக நம்ம இருக்கலாம், காமிச்சிக்கலாம். ஆனால் யார் ஒருத்தர் தன்னை தாழ்த்தி தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க தான் சபை வாய்ப்பை அடைய முடியும். நம்ம ஜெபம் பண்ணுறதுனால, ஊழியம் செஞ்சுறதுனால, மற்ற ஆவிக்குரிய காரியங்களை ஈடுபட்டுறதுனால நம்ம எல்லாரும் சபை வாய்ப்புக்கு போயிடுவோம் ஒருபோதும் சொல்ல முடியாது. யார் ஒருத்தர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒப்பு கொடுக்குறாங்க, தனிப்பட்ட முறையில் சில தீர்மானங்கள் எடுக்கிறாங்க, இனி நான் இப்படி பேசுகிறத நிறுத்திக்குவேன், இனி நான் இந்த மாதிரி வாழ்கிறத நிறுத்திக்குவேன், இனி இதெல்லாம் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு தடையாக இருக்குது, இதையெல்லாம் நான் மாற்றிக்கிறேன், இனி இப்படி தனிப்பட்ட முறையில் யார் ஒருத்தர் தீர்மானங்கள் எடுக்கிறாங்களோ அவங்க சகோதர சகோதரிகள் முன்னாடி பெரியவங்களாக இல்லாமல் இருக்கலாம், ஒரு சாதாரண சகோதரனாக வந்து உட்காந்து எந்திரிச்சு போகிறவங்களா இருக்கலாம், ஒரு பைபிளில் ஒரு வசனத்தை தப்பு இல்லாமல் வாசிக்கக்கூடிய திறமை கூட இல்லாத ஒரு சகோதரியாக இருக்கலாம், சொல்கிற சத்தியத்தை சரியாக புரிஞ்சிக்கக்கூடிய பக்குவத்தன்மையில் குறைவுள்ளவங்களாக இருக்கலாம். ஆனால் கேட்டதுக்கு யார் ஒருத்தர் தங்களை ஒப்பு கொடுத்து தீர்மானங்கள் எடுத்து நான் இப்படித்தான் வாழ்வேன். நல்லா பாருங்கள், பாபிலோனில் அத்தனை பேரை சிறைபிடிச்சிட்டு போனாங்க. ஆனால் நமக்கு தெரிஞ்சு யார் பேர் தான் நல்ல ரொம்ப பிரபலமாக இருக்குது? தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபித், இவங்க பேர் தான் பிரபலமாக இருக்குது. ஏன், என்ன காரணம்? அவங்க கூட எத்தனையோ இளவரசர்களை எல்லாம் எடுத்து பிடிச்சிட்டு போனாங்க இல்லைங்களா? எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேர் சிறை போயிருப்பாங்கள்ல. ஏன் இவங்க 4 பேரை மட்டும்தான் வேதம் அந்த தானியேலில் பதிவு பண்ணியிருக்கு? ஏன் மற்றவங்க பேரையெல்லாம் பதிவு பண்ணலை? ஏன்னா இவங்க தீர்மானங்கள் எடுத்தாங்க. சாப்பாடா இப்படித்தான் இருப்பேன், வணக்கமா தேவனை மட்டும்தான் வணங்குவேன், அது நெருப்பில் போட்டாலும் சரி குழியில் போட்டாலும் சரி. தீர்மானம் எடுத்ததுனால தேவன் அவங்கள அங்கீகரித்து இன்றைக்கி நமக்கு பாடமாக வச்சுருக்கிறார். இன்றைக்கும் கூட இங்கே சபைகளில் இத்தனை பேர் இருக்கிறோம். நம்மளில் யார் ஒருத்தர் சத்தியத்தை கேட்டுட்டு இங்கேயே மறந்துட்டு போகிறோம்? எத்தனை பேர் வெளியே போய் பேசிக்கிட்டே இந்த சத்தியத்தை மறந்துடுறோம்? எத்தனை பேர் அதை வீட்டுக்கு கொண்டு போய் அதுக்காக ஜெபம் பண்ணி நம்மளை ஒப்படைக்கிறோம்? தேவன் அதைத்தான் பார்க்குறார். அவங்க பிரபலமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பெரிய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரண சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் அவங்க எடுக்கக்கூடிய தீர்மானங்களை தேவன் உற்று கவனிக்கக்கூடியவராக இருக்கிறார். இங்கே யாக்கோபு, யோவான், பேதுரு இவங்க மேலே விசேஷித்த கவனம் இயேசு கிறிஸ்து வைத்ததுக்கு காரணம் இது அவங்களுக்குள்ளே இருந்துட்ட வைராக்கியம், வாஞ்சை, அந்த ஆர்வம், இதுதான் விசுவாசம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இன்றைக்கி நம்மளில் ஒருத்தரை தேவன் சுட்டி காட்ட முடியும்னா, இவங்க எனக்கு ரொம்ப பிரியமானவங்க, இந்த சபைகளில் இவங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன், ஏன்னா இவங்க இப்படிப்பட்ட தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு பிரியமாக இருக்கிறாங்கன்னு சொல்வாருன்னா நம்மக்கிட்ட எதை சொல்ல முடியும்? நம்மளை நாமளே சிந்திச்சு பார்ப்போம். அப்போ முதல் காரியம், யாக்கோபை அழைக்கிறார், அவர் சாக்கு போக்கு சொல்லலை. 2வது காரியம், யாக்கோபை விசேஷமாக அந்த 3 பேர்த்தில் ஒருத்தராக தெரிஞ்சுக்கிட்டதுக்கு காரணம் அவருக்குள்ளே இருந்துட்ட 3 குணலட்சணங்கள்: விசுவாசம், வைராக்கியம், ஆர்வம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கிற அந்த தீர்மானங்களை வைத்து தான் தேவனும் கூட நம்மளை சபை வாய்ப்புக்கு தகுதிப்படுத்த முடியும். 3வது காரியம் நம்ம பார்க்குறோம். இந்த யாக்கோபை குறித்து பார்க்கும்போது, இடிமுழக்க மக்கள், இவங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறார். என்ன பேர் தெரியுங்களா? இடிமுழக்க மக்கள். வசனம் வாசிக்கலாம். மார்க் 3:17 வசனம். மார்க் 3:17. செபெதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனாகிய யோவான், இவ்விருவருக்கும் இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் பொவர்நெர்கேஸ் என்கிற பெயரிட்டார். பொவர்நெர்கேஸ், வாயிலேயே நுழைய மாட்டேங்குது பேர், அந்நிய பாஷையாக இருக்குது. பொவர்நெர்கேஸ், சரிங்களா? இது இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு வச்சுட்ட என்ன பேருங்க? நம்ம பாஷையில் சொல்லுங்களேன், என்ன பேர் இது? பட்டப்பேர் அப்படின்னு சொல்லலாமா? புனைப்பெயர். நம்ம சுத்த தமிழில் சொல்லணும்னா புனைப்பெயர் வைக்கிறார்.
இந்த 12 பேர்த்துல இந்த 2 பேர் இருக்காங்களேப்பா, இடிமுழக்க மக்கள் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறார். நம்மளும் கூட எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஒரு சில பட்ட பேர் வைப்போம் இல்லைங்களா? லேட்டாக வந்தால் அவருக்கு ஒரு பேர் வைப்போம், சீக்கிரமாக எதாவது காரியத்திலையும் செஞ்சார்னா சுடு தண்ணி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் வைப்போம் இல்லைங்களா? நம்மளும் கூட சகோதரிகளுக்கு பேர் வைப்போம். நம்ம ஒருத்தருக்கு பட்ட பேர் வைக்கிறோன்னா அது உயர்வாக இருக்குமா, அவங்கள தாழ்மைப்படுத்துகிற மாதிரி இருக்குமா? அவங்கள அதாவது கொஞ்சம் கிண்டல் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குமா, இல்லை அவங்கள உயர்த்தி பேசுகிற மாதிரி பேர் வைப்போமா? நம்ம பேர் வச்சா எப்படி இருக்கும் பொதுவாக? இப்போ பேசும்போது எச்சி ரொம்ப தெரிக்குதுன்னு வைங்க, அவருக்கு என்னென்னு பேர் வைப்பாங்க? குற்றாலம் இல்லைங்களா? ஏன்னா நீர் வீழ்ச்சி என்னவாகுது, பொங்குது இல்லைங்களா? குற்றாலம் வந்துட்டாருப்பா அப்படிம்பாங்க, இல்லைன்னா ஃபால்ஸ் வந்துட்டாரு அப்படிம்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு பேர் என்னன்னா அது அவங்கள கொஞ்சம் என்ன பண்ணுறது, கிண்டல் பண்ணுற மாதிரி. நம்ம ஏன்னா நம்ம பலகீனத்தில் இருக்கிறோம். ஒரு சகோதரன் சகோதரிக்கு பேர் வைக்கிறோன்னா அது என்னவாக இருக்குன்னா ஒரு கிண்டலாக இருக்கும். இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு பேர் வைக்கிறாரு ஒருத்தருக்கு, அது அவங்கள சிறுமைப்படுத்துகிற மாதிரி பேராக இருக்குமா, உயர்த்துகிற மாதிரி பேராக இருக்குமா? ஏன்னா அவர் பூரண மனிதன் இல்லைங்களா? அவர் இந்த மாதிரி கிண்டல் நம்மளை மாதிரியெல்லாம் என்ன பண்ண மாட்டார், அவர் பேச மாட்டார், அவர் வாயிலாம் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வராது. அப்போ இங்கே இவங்க 2 பேரை எல்லாருக்கும் பேர் வச்சார். சரிங்களா? பேதுருவுக்கு என்னன்னு பேர் வச்சார்? சீமோனுக்கு தான் பேதுருன்னு பேர் வச்சார் இல்லைங்களா? என்னது, கண்மலையா, மலை இல்லைங்களா? அடுத்து நத்தானியலுக்கு என்னன்னு பேர் வச்சார்? கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். பாருங்க, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சார். சரிங்களா? இங்கே இவங்க 2 பேருக்கு விசேஷமாக அதில் நம்ம பார்க்கும்போது யாக்கோபுக்கு இடிமுழக்க மக்கள் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறார். ஏன் அப்படி பேர் வச்சார் அப்படின்னா, பிரசங்கம் பண்ணுங்கப்பான்னு போய் அனுப்பிச்சா அன்னைக்கெல்லாம் மைக்கெல்லாம் கிடையாது. சரிங்களா? ஆனால் இவங்க 2 பேர் பேச ஆரம்பிச்சாங்கன்னு வைங்களே, அந்த சவுண்டு எப்படி இருக்குதாம்மா, இடி முழக்கம் மாதிரி அப்படி பயங்கரமாக இருக்கான். எப்பா என்ன மாதிரி குரல் இவங்களுக்கு, என்ன மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இந்த பேரை வைக்கிறார். சரிங்களா? அப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க இடி முழக்கம் போல பேசிட்டு எல்லாம் இருக்கீங்களா, ஆனால் வாழ்க்கையில் அந்த மாதிரி இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த பேரை இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பாரா? அப்போ அவங்க அந்த அளவுக்கு பேசுகிறாங்க, அதை என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையிலையும் வச்சிருந்திருக்கிறாங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்குது, அப்படி தானே பேச சொல்லி அனுப்பிச்சார் ஃபர்ஸ்ட்டு. அப்படி பேசும்போது இவங்க வாழ்க்கையில் மனம் திரும்புதலே இல்லாமல் இவங்க இடி முழக்கமாக பேசியிருந்தாங்கன்னா என்ன மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு அவங்க பேசுகிறத மட்டும் வச்சு இயேசு கிறிஸ்து சந்தோஷப்பட்டிருப்பாரா? அப்படி ஒரு பேர் வச்சிருப்பாரா? அப்போ அவங்க பேச்சும் அவங்க வாழ்க்கையும் ஒன்று போல இருந்திருக்குங்க. அதனால தான் அவங்களுக்கு அப்படி ஒரு பேரை இயேசு கிறிஸ்து அங்கே வைக்கிறார். அது அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கும் அவங்கள இன்னும் அதிகமாக ஊழியத்தில் பயன்படுத்துறதுக்கும் ஏதுவாக தான் அந்த மாதிரி ஒரு பேரை அவங்களுக்கு வைக்கிறார். எல்லாம் இருக்கீங்கள? இப்போ யாருக்கு பார்க்கணும், அதை எனக்கு பார்க்கணும். சரிங்களா? இப்போ நம்ம செய்கிற ஊழியத்துக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பேர் வைக்கிறார்னு வச்சுக்கோமே. நம்ம செய்கிற ஊழியத்தை பார்த்து இவங்களுக்கு நான் இந்த பேர் வைக்கிறேன்னு சொன்னாருன்னா, நமக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே என்ன மாதிரி பேர் வச்சா கரெக்டாக இருக்கும்? நல்லா பேசுகிறான்ப்பா, கோத்தகிரியிலிருந்து வந்து பேசுகிறான், ஆனால் பேச்சு மட்டும்தான். ஆனால் இவன் வாழ்க்கை இருக்கே, இவன் பேசுகிறதுக்கும் இவன் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே கிடையாது. குடும்பம் குடும்பம்னு பேசுவான், ஆனால் ஒரு சாட்சி எங்கே கிடையாது, குடும்பத்தில் கிடையாது. வேலை வேலைன்னு பேசுவான், வேலையில் கொஞ்சம் கூட உண்மையே கிடையாது. சபையில் நம்ம சாட்சியாக இருக்கணும்னு பேசுவான், ஆனால் சபையில் என்னவே கிடையாது, சாட்சியே கிடையாது. பக்கத்து வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை, ஆனால் பேசுகிற சத்தியம் மட்டும் என்னமோ இடி முழக்கம் மாதிரி. நான் அப்படி பேசுகிறதில்ல, பேசுகிறதும் சாதாரணமாக தான், இல்லை சொல்ல வரேன். அப்படி பேசுகிறான்னு என்னை பற்றி சொன்னார்னு வைங்க, எனக்கு அப்போ ஒரு பேர் வச்சா என்ன பேர் வச்சா கரெக்டாக இருக்கும்? மாய்மால காரன். ஏன் அப்படின்னா, இவன் பேசுகிறதுக்கும் இவன் வாழ்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது.
அன்னைக்கு யோவான் யாக்கோபு பேசுனாங்க, அவங்கள மெச்சி கொள்ளும்படியாக ஒரு பேர் வைக்கிறாரு, இவங்க இடிமுழக்க மக்கள். இன்னைக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்கிற வாழ்க்கையின் அடிப்படையில் நமக்கு ஒரு பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை வச்சு கூப்பிடணும் அப்படின்னா என்ன பேர் வச்சு நம்மளை கூப்பிட்டாருன்னா அது தகுதியாக இருக்கும்? நம்மளை யோசிச்சு பார்ப்போங்க. சபைக்கு வந்தா இவரை போல தேவதூதன் யாருமே இல்லை. இன்னும் கூட அதிகமாக சொல்லணும்னா இவங்களை போல இயேசு கிறிஸ்து யாருமே இல்லை. இவங்கக்கிட்ட இருக்கிற கனிவு, இவங்கக்கிட்ட இருக்கிற பணிவு, இவங்க எல்லாருக்கிட்டையும் காமிக்கிற அன்பு, இவங்களை போல இயேசு கிறிஸ்து யாருமே இல்லை. அதே நேரத்தில் வீட்டுக்கு போனால் இவங்களை போல சாத்தான் யாருமே இல்லைன்னு சொல்லிடுவாரா? உண்மையிலே நான் அடிக்கடி சொன்ன ஒரு விஷயந்தான். ஒரு சகோதரி சொன்னதுங்க, ஒரு சகோதரனை குறித்து சாட்சி, பிரதர் எங்கள் வீட்டுக்காரரு போல இயேசு கிறிஸ்து யாருமே இல்லைங்க. எங்கள் வீட்டுக்காரர் மாதிரி இயேசு கிறிஸ்து கூட தோற்று போயிடுவார். அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான மனுஷன் எங்கள் வீட்டுக்காரர். எங்கள் சபையில் அதே நேரத்தில் வீட்டுக்கு வந்துட்டா எங்கள் வீட்டுக்காரரை போல சாத்தான் யாருமே இல்லை. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட் எங்கள் வீட்டுக்காரர் சாத்தானா. உண்மையாக ஒரு சகோதரர்கிட்ட சொன்ன சாட்சிங்க இது. அவர் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு, இந்த மாதிரி ஒரு சகோதரனை குறித்து ஒரு சகோதரி என்கிட்ட சாட்சி சொன்னாங்க பிரதர்னு சொல்லி ஒரு பிரதர் என்கிட்ட சொன்னார். இன்னைக்கு இந்த மாதிரி நம்ம இருந்துருவோமா? என் மனைவி சபைக்கு வந்தா அவங்க ஒரு நல்ல தேவதை, ஆனால் வீட்டுக்கு போயிட்டா அவங்க ஒரு அதே தேவதை தான் அப்படின்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ நமக்கு இன்னைக்கு தேவன் நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து நமக்கு ஒரு புனை பெயர் வைக்கணும் அப்படின்னா என்ன பெயர் வச்சா சரியாக இருக்கும்? இவங்க எப்பவுமே உண்மையே பேசக்கூடியவங்க. அது சபையாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, வெளியிலையாக இருந்தாலும் சரி, எப்பவுமே இவங்க எனக்கு உண்மையுள்ளவர்கள் அப்படின்னு சொல்லுவாருங்களா? அது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல. அதே நேரத்தில் இவங்க நடிகர்கள். மேடையில் பார்த்தா அவரை போல புண்ணியவான், சௌந்தரியவான், அவரை போல நல்ல மனுஷன் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த ஸ்க்ரீனை விட்டு வெளியே வந்தால் உடனே அவருக்கு எல்லாமே அங்கே ரெடியாக இருக்கணும், இல்லைங்களா? அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோமா? இல்லை அரசியல்வாதிகளை போல இன்னைக்கு நாம் மேடை பேச்சாளர்களாக இருக்கிறோமா? மேடையில் மட்டும் அவங்கள போல. இதுவும் கூட சகோதரர்கள் கொடுத்த சாட்சி தான். பிரதர் என்ன பிரதர் அவர் ஒரு சரியான அரசியல்வாதி பிரதர், அருமையான அரசியல்வாதி பிரதர், அவரை மாதிரி பேச முடியாது பிரதர் சொல்லியிருக்காங்க. என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம் பிரதர், அவர் மாதிரி சப்ஜெக்ட் கொடுக்கறதுக்கு, மெசேஜ் கொடுக்கறதுக்கு ஆளே கிடையாது பிரதர். ஆனால் வாழ்க்கைன்னு வந்தா பாருங்க, சகோதர சகோதரிகள் மத்தியிலே இப்படி ஒரு சாட்சியை நம்ம வாங்கக்கூடியவங்களா இருந்துட்டோம் அப்படின்னா, ஒரு சிலர் நம்மளை குறித்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அநேக காரியங்கள் சொல்லலாம். அதையெல்லாம் தேவன் அங்கீகரிக்க மாட்டார். தேவன் கொடுக்குற பேரை தான் நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சகோதரிகள் என்னமோ நமக்கு பேர் வச்சுட்டு போகட்டும், விட்டுறலாம். ஆனால் தேவன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நமக்கு ஒரு புனை பெயர் கொடுப்பாரே ஆனால், ஏன்னா அவர் கொடுத்தா அதை யாராவது மறுக்க முடியுமா? யாரை பார்த்து என்ன பேர் கொடுத்தீங்க, நான் என்ன அப்படியா இருக்கேன், என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டீங்கன்னு நம்ம ஆண்டவர்கிட்ட சண்டை போட முடியுங்களா? ஏன்னா அவர் கொடுத்தா அது எப்படி இருக்கும்? சத்தியம். அதில் எந்த மாற்று கருத்துமே இருக்காது. ஒத்துக்கிட்டு பேசாமல் யோபு மாதிரி நான் என் வாயை மூடிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இன்னைக்கு சகோதர சகோதரிகளான நமக்கு தேவன் ஒரு பட்டப்பெயர், புனைப்பெயர் கொடுத்தாருன்னா அது எப்படி இருக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே? அப்போ யாக்கோபுக்கிட்ட நம்ம பார்த்துட்ட 3 காரியங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். சாக்கு போக்கு அழைக்கும் போது அவர் சொல்லலை. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு பார்த்தது அவர் ஒரு பொறுப்புள்ளவராக இருந்தார். ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது அவருடைய அனுதின வாழ்க்கை தேவனுக்கு மெச்சிக்கொள்ளும்படியாக இருந்ததுனால தான் விசேஷமாய் அந்த 3 பேர்த்தில் ஒருத்தராக இருந்தார். அடுத்து அவருக்கு இயேசு கிறிஸ்து ஒரு புனைப்பெயர் வைக்கிறார். அந்த புனைப்பெயர் அவங்களை மெச்சிக்கொள்ளும்படியாய், பாராட்டும்படியாக இருந்தது. இன்றைக்கி நம்மளும் கூட ஊழியங்கள் செய்கிறோம், சத்தியத்துக்குள்ளே உடன்படிக்கையின் வாழ்க்கை வாழுகிறோம். நமக்கு கொடுக்கப்படுகிற புனைப்பெயர் அது எப்படிப்பட்டதா ஆண்டவருடைய பார்வையில் இருக்குங்கிறத நாமளே சிந்தித்து பார்த்துக்குவோம். ஒரு சமயம் இது ஏதோ குற்றப்படுத்துறதுக்காக இல்லை பிரதர், நானும் கூட அதெல்லாம் யோசிக்காமல் நம்ம இருந்துட்டேன் அப்படின்னு நினச்சோம்னா
இன்றைக்கி தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கலாம். அப்பா, நானும் கூட இப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டேன், கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ஒரு புனைப்பெயர் வச்சிங்கன்னா அது சந்தோஷமாக இருக்காது, எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா இருக்காது, அதனால் என்னை நான் மாற்றிக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல பெயராக வைக்கிற மாதிரி நான் என்ன பண்ணுறேன், என் வாழ்க்கையை மாற்றிக்கிறேன். அதுக்கு தாங்க தேவன் இதெல்லாம் நமக்கு தர்றாரு. ஏன்னா தேவன் இனி நம்மளை விட்டுட்டு இன்னொருத்தரை அழைச்சி அவங்களுக்கு சத்தியம் கொடுத்து அவங்கள சபை வாய்ப்புக்கு கொண்டு வரணும்லாம் அவர் நினைக்கலைங்க. நம்மளை சரியாக்கி நம்மளுக்கு சபை வாய்ப்பு கொடுக்கணும்னு தான் அழைச்சிருக்கிறார். ஆனால் நம்ம ஒரு துணிகரமாக முரட்டாட்டமாக தைரியம் உள்ளவங்களா மாறும்போது தான் என்னால் முடியாது வேற ஆளை பார்த்துக்கங்கும்போது தான் தேவன் இன்னொருத்தரை தெரிஞ்சுக்குவாருங்க. அது வரைக்கும் தேவனுடைய ஆவி நம்மளோட போராடிக்கிட்டே தான் இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எதுக்கு தெரியுங்களா? இது போல சத்தியங்கள் மூலமாக தான் போராடி போராடி நம்மளை மாற்றணும்னு தேவன் ஆசைப்படுவார். ஏன்னா அப்போஸ்தலர்கள் எல்லாருமே நல்லவங்க கிடையாதுங்க. அவங்களுடைய லைஃப்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவங்களுடைய ஆரம்ப காலமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்கும். ஆனால் பரிசுத்தாவியை வாங்கி ஒப்பு கொடுத்து அவங்களும் கூட அந்த சபை வாய்ப்புக்கு போயிருக்கிறாங்க. அப்போ நம்மளும் கூட அந்த மாதிரி ஆகிறதுக்காக தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஏன்னா பெர்ஃபெக்டானவங்களை தேவனை என்ன பண்ணவே இல்லை, அழைக்கவே இல்லை. குறைவுள்ளவங்களை தான் அழைச்சிருக்கிறார். நம்ம எல்லாருமே குறைவுள்ளவர்கள் தான். ஆனால் நம்ம மாறணும். அதுக்கு தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்னா நம்மளை அழைச்சிருக்கிறார். இப்போ 4வது காரியம் நம்ம பார்க்கலாம் இந்த யாக்கோபினுடைய வாழ்க்கையில். மார்க் 5ஆம் அதிகாரம் 35 முதல் 37 வரைக்கும். மார்க் 5 35 முதல் 37 வரைக்கும். அவர் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டில் இருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மறைத்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்தீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடம் கொடாமல் போதும். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது நம்ம பார்க்குற 4வது சம்பவம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். யார் வீடுனா யவீரு வீட்டில் அவங்க மக இறந்துடுறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருனா போய் அந்த பெண்ணை உயிரோடு எழுப்புறார். இப்போ அதுக்கு என்ன பண்ணார், இதே இந்த யாக்கோபு யோவான் பேதுரு இவங்கள தான் கூட்டிகிட்டு போகிறார். ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான வசன பகுதி, அண்டர்லைன் பண்ண வேண்டியது எது தெரியுங்களா? மறுபடியும் அந்த வசனத்தை பாருங்கள். அந்த கடைசி 37வது வசனத்தை மட்டும் பாருங்கள். பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடம் கொடாமல். எந்த வார்த்தை உங்களுக்கு இதில் ரொம்ப டச்சபிள் ஆகுது? இடம் கொடாமல். அப்போ பாருங்க, எந்த அளவுக்கு இந்த 3 பேருக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். வேறு ஒருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடம் கொடாமல். அப்படியே ஒரு 4 பேர் அங்கேயே நில்லுங்க, யாரும் வர வேணாம். இந்த 3 பேர், நீ வாப்பா, யாக்கோபு வா, யோவான் வா, பேதுரு வா, அப்படியே கதவு சாத்து, யாரும் உள்ளே வரக்கூடாது. நினச்சி பாருங்க, இந்த 3 பேருக்குள்ளே எப்படி இருந்திருக்கும்? அவ்வளோ ஒரு பெரிய உற்சாகம், பெரிய சந்தோஷம். அடே, இத்தனை பேர் நம்ம வந்தாலும் நம்ம 3 பேருக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்குற முக்கியத்துவம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஏன் இந்த 3 பேருக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா, அந்த ஒரு விசுவாசம், வைராக்கியம், ஆர்வம். ஏன் இன்னமும் அந்த முக்கியத்துவம் கொடுக்குறாரு தெரியுங்களா? அந்த விசுவாசத்தில், வைராக்கியத்தில், ஆர்வத்தில் அவங்க குறைவுபடவே இல்லைங்க. அவங்க ஒரு வளர்ச்சிக்குள்ளே போய்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு இவங்களை என்ன பண்ணணும்னா இன்னும் என்கரேஜ் பண்ணணும். அதுக்கு தான் என்ன பண்ணுறாருனா, அவங்களுக்கு விசேஷமாக இந்த உயிர்த்தெழுப்புகிற காட்சியை கூட இந்த 3 பேர் பார்க்கணும் அப்படின்னு அங்கே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருனா ஆசைப்பட்டுட்டாரு. அவங்க இன்னும் உற்சாகம் அடையணும், இன்னும் முன்னேறி செல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு காரியத்தை அவங்களுக்கு முன்பாக என்ன பண்ணுறாருனா அதை செஞ்சு காமிக்கிறார். அப்போ இதில் நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கும் கூட இன்னைக்கு எவ்வளவோ தாளந்துகள், ஊழியங்கள், வாய்ப்புகள் இதெல்லாம் நமக்கு தர்றாருங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுங்களா? அதில் நமக்கு கொடுத்த அந்த ஊழியத்தில் எந்த அளவுக்கு உண்மையுள்ளவங்களாக இருக்கிறோங்கிறத பார்க்குறாருங்க. ஒருத்தர் நினச்சா அவங்களே பெரிய ஆள் ஆகிக்க முடியுங்களா? ஆகலாங்க. தங்களுடைய சொந்த திறமையில் அவங்க ஒரு சில ஊழியங்கள் செஞ்சு தங்களை பெரிய ஆளாக காமிச்சிக்கலாம். ஆனால் அது நிரந்தரமான உயர்வாக இருக்காது. ஆனால் தேவன் ஒருத்தரை உயர்த்த ஆரம்பித்தார்னு வைங்களே, அதை யார் நினச்சாலும் தடுக்க முடியாதுங்க. அப்போ இங்கே நீங்கள் பார்க்கும்போது இவங்களை இயேசு கிறிஸ்துவே உயர்வுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாருன்னா கொண்டு போகக்கூடியவராக இருக்கிறார். காரணம் என்னென்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த உண்மைத்தன்மையில் எப்படி இருக்கிறாங்கன்னா வளரக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி நாம் தேவனால் நல்லா பயன்படுத்தப்படணும்னு ஆசைப்படுறோமா?
நம்ம பெரிய தாளந்து உள்ளவர்களா ரொம்ப திறமை நிறைஞ்சவங்களா இருக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சியாக சொல்லணுன்னா யாரை சொல்லலாம்? என்னையே சொல்லலாம். சரிங்களா? எந்த விதமான நாலேஜும் எந்த விதமான தகுதியும் இல்லாத ஒரு ஆள் அப்படின்னா இந்த சத்தியத்துக்குள்ளே யாரை சொல்லலாம் தெரியுங்களா? அது ஏதோ ரொம்ப தாழ்மையில் இவர் சொல்கிறாரு அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே வேணாம். சரிங்களா? உண்மையை சொல்லலாம். ஆனால் தேவன் ஒருத்தரை பயன்படுத்தணும்னா எப்படி வேணாலும் பயன்படுத்துவாருங்கிறதுக்கு ராஜ்யத்தில் ஒரு சமயம் சாட்சியாக சொன்னால் வேணா நம்மளுடைய சாட்சியை கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ எல்லாருக்கும் தெரிகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறது என்னென்னா ஒப்பு கொடுத்தல் தான். நம்ம உண்மைத்தன்மையை காமிக்க அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப உண்மையுள்ளவங்கன்னு சொல்ல வரல. இருக்கிறதுல நம்ம தேவனுக்குள்ளே நம்மளை தாழ்த்தும் போது தேவன் நம்மளை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். அப்போஸ்தலர்களை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தேவன் பயன்படுத்தியிருப்பாருங்க. நிழல் பட்டு சுகமாகுமா, எங்கேயாவது நடக்கிற விஷயமா. அவங்க வியாதியஸ்தர்கள் அப்படியே படுத்து கிடப்பாங்க, அப்போஸ்தலர்கள் நடந்து போவாங்க, அவங்க நிழல் எந்த இடத்துல படுவோன்னு சொல்லி என்ன பண்ணுறது, அங்கே கொண்டு வந்து வியாதிக்காரர்களையெல்லாம் என்ன பண்ணுறது, படுக்க வச்சிருக்கிறது. இப்படியாவது நிழல் பட்டால் சுகமாயிடும். நினச்சி பாருங்க, அந்த மாதிரியெல்லாம் இன்னைக்கு நடந்துச்சுன்னா நம்மளாம் என்னவா இருப்போம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுலினுடைய வாழ்க்கையில் ஒரு யூதனுடைய 7 குமாரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மந்திர தந்திரமெல்லாம் செஞ்சு ஜனங்களை பிரமிக்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில அற்புதங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த ஊருக்கு புதுசாக ஒரு சாமியார் வந்துட்டார். யார் தெரியுங்களா? அப்போஸ்தலன் பவுல். இவர் என்ன பண்ணுறாருன்னா, காசு எதுவுமே இல்லை, இலவசமாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னா இவங்களால் சரி பண்ண முடியாத வியாதியெல்லாம் அவர் சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அது எப்படிரா, நாங்கள் அது இதனெல்லாம் பண்ணி பார்க்குறோம், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, அந்த சாமியார் மட்டும் அப்படி என்னத்தை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்காக சாமியார்னு சொல்கிறேன். சரிங்களா? இவங்க போய் பார்க்குறாங்க, அப்படி என்ன மந்திர வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுறாரு நோய் சுகமாகிறதுக்குன்னு கவனித்து பார்த்தா இயேசு கிறிஸ்து. இவங்கெல்லாம் ஓம் ரீம் கீம்னுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன அப்படி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாருன்னு போய் பார்த்தா அவர் என்ன வார்த்தை மந்திரத்தை யூஸ் பண்ணுறாருங்க, இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொன்னால் அந்த மந்திர வார்த்தைக்கு அப்படியே எல்லாமே சரியாகுது. இது நம்ம சொல்கிற ஓம் ரீமை விட இயேசுவின் நாமத்தில்ங்கிறதுக்கு அவ்வளவு பவர் இருக்கான்னு சொல்லிட்டு இவங்களும் என்ன தெரியுங்களா பண்ணுறாங்க, பிசாசு பிடிச்சவங்கள பார்த்து அந்த பவுல் சொன்ன இயேசுவின் நாமத்தில் சொல்கிறோம் பிசாசே போ அப்படின்ன உடனே பிசாசு என்ன பண்ணுது, எங்களுக்கு பவுல் யாருன்னு நல்லாவே தெரியும், இயேசு யாருன்னு நல்லாவே தெரியும், நீங்கள் யாரியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிச்சா அவங்கள பிடிச்சி பலாத்காரம் பண்ணி அப்படின்னு சொல்லி இருக்குது வசனம். அப்படின்னா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அந்த மனுஷங்க 7 பேரும் என்ன பாடுபட்டிருப்பாங்கன்னு சொல்லி. எதுக்கு இதை சொல்ல வரோன்னா, இது இப்போ அப்போஸ்தலன் பவுல் காதுக்கு போகுதுன்னு வைங்க. பவுல் விஷயம் தெரியுமா, இந்த அந்த யூதனுடைய 7 பேர் 7 மகனுங்க, நீங்கள் பேய் பிசாசை ஓட்டுற மாதிரியே அவங்களும் கூட இதே மாதிரி இயேசுவின் நாமத்தில் சொன்னாங்களாம். ஆனால் அந்த பிசாசு அவங்கள பிடிச்சி என்ன பண்ணிருச்சு, அடித்து ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு பலாத்காரம் பண்ணிருச்சான் அப்படின்னு சொன்னால் பவுல் அந்த நேரத்தில் என்ன ஆகிடுப்பார், நம்மளாக இருந்தால் அந்த இடத்துல என்ன ஆகிடுப்போம். எவ்வளோ பேர் பிரதர் உங்களை மாதிரி சப்ஜெக்டு உங்களை மாதிரி ஊழியம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டாங்கன்னா காலு கீழே நிற்க மாட்டேங்குது. ஆனால் அப்போஸ்தலன் பவுல் அவ்வளோ தூரம் தேவன் நம்பி அவங்கள ஊழியம் செய்ய வைக்கணும், அந்த அளவுக்கு அவங்கள நம்ப முடிஞ்சு. அப்போஸ்தலன் பேதுருவை, யாக்கோபை, பவுலை இவங்களையெல்லாம் தேவன் பயன்படுத்துகிறாருன்னா அவங்கள நம்ப முடிஞ்சிச்சு. அவங்க மகிமையை யாருக்கு எடுத்துக்கவே மாட்டாங்க, தங்களுக்குன்னு எடுத்துக்கவே மாட்டாங்க. அவங்க என்ன செஞ்சாலும் அது மூலமாக ஏன் நாம தான் மகிமைப்படுவோன்னு தேவன் அவங்கள நம்ப முடிஞ்சிச்சு. அதனால தேவன் அவங்கள பயன்படுத்த முடிஞ்சிச்சு. இன்னைக்கு தேவன் நம்மளை நம்ப முடியுமா? இவங்க உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க, ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க, சத்தியத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க, இவங்களை நான் நம்புகிறேன் அப்படின்னு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்மளை நம்பிக்கை உள்ளவர்களாக பார்க்க முடியுமா? நம்மளே சிந்திச்சு பார்ப்போம். அன்னைக்கு யாக்கோபை நம்ப முடிஞ்சிச்சு, அதனால அவர்களை பயன்படுத்த முடிஞ்சிச்சு, மற்ற யாருக்கும் இடம் கொடாமல். அப்போ இதில் நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு கேள்வி, நம்மளை தேவன் நம்ப முடியுமா? சரி, 5வது காரியத்துக்குள்ளே நம்ம போகிறோம். இது கர்த்தரோடு நெருக்கம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட எப்பவுமே நெருக்கமாக இருக்கணும்னு இந்த யாக்கோபு விரும்பினாருங்க. வசனம் வாசிக்கலாம். மார்க் 10ஆம் அதிகாரம் 35 முதல் 37 வரைக்கும். மார்க் 10 35 முதல் 37 வரைக்கும். அப்பொழுது செபெதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமென்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்து இருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். அன்புக்குரிய, இது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். இது மத்தேயுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோபும் யோவானும் அவங்க அம்மாவை அனுப்பிச்சு என்ன பண்ணாங்க, கேட்ட மாதிரி இருக்கும். இங்கே மார்க்கு பதிவு பண்ணும்போது இவங்களே கேட்ட மாதிரி பதிவு இருக்குது. சரி, அது எப்படி இருந்தாலும் ஓகே. ஆனால் இங்கே நம்ம பார்க்க வர விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த யாக்கோபுக்கு இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகிறதுக்கு மனசே இல்லை. என்ன சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து நான் மரிக்க போகிறேன், நான் மகிமைக்கு போகிறேங்கிறாரு. அப்போ யாக்கோபு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இங்கே இருந்தாலும் நாங்கள் உங்கள் கூடவே இருக்கணும், நீங்கள் மகிமைக்கு போனாலும் நாங்கள் எங்கே தான் இருக்கணும், உங்கள் ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டாக தான் நாங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே மீதி 10 பேருக்கும் இவங்க மேலே என்ன வந்துருச்சான், பாரு ரொம்ப ஓவராக போகிறானுங்க அப்படின்னு சொல்லி இவங்க 10 பேர் மேலே எரிச்சல் வந்துருச்சான். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு இவங்க மேலே எரிச்சல் வந்துச்சா அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க கேட்டதை இயேசு கிறிஸ்து விரும்பி இருக்கிறாருங்க. ஆனால் இவங்க கேட்டதை 10 பேருக்கு பிடிக்கல. என்ன இவங்க மட்டும் ரொம்ப இதாக கேட்குறாங்க அப்படின்னு. ஆனால் இயேசு கிறிஸ்து ரொம்ப ஓவராக கேட்குறீங்கப்பா, உங்கள் பெருமையை விடுங்க. உடனே இதை சொன்ன உடனே ஒரு பெருமையை குறித்த ஓமையெல்லாம் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லலைங்க. இயேசு கிறிஸ்து இதை அங்கீகரிச்சிருக்கிறாருங்க. ஓ அப்படியா, என் கூடவே இருக்கணுமா, என் கூடவே இருக்கணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வாசிங்க மார்க் 10:38. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கே தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார்கள். அப்போ பாருங்க, இங்கே அவங்கள கண்டிக்கல, அவங்கள அங்கீகரிக்கிறாரு. அப்படியா, ஓ மகிமைகளையும் என் கூடவே ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டாக இருக்கணும், அது என்ன அவ்வளோ ஈஸி நினச்சிக்கிட்டீங்களா, என்ன கேட்குறீங்கன்னு உங்களுக்கே தெரியலை, நான் குடிக்கிற பாத்திரத்தில் உங்களால் குடிக்க கூடுமா அப்படின்னு உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, உடனே அது என்னவா இருந்துட்டு போகட்டும், எங்களால் முடியும், உங்களோட நெருக்கமாக இருக்க என்ன வேணும்னாலும் செய்ய தயாராக இருக்கிறோங்கிறாங்க. இதை குறித்து சகோதரர் சொல்லும்போது இவர்கள் கூடும் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் விளக்கம் சொல்கிறாரு. உங்களுக்காக எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம், நீங்கள் எதை வெறுக்க சொல்கிறீங்களோ அதை வெறுக்கிறதுக்கும் எல்லா சூழ்நிலையிலையும் உங்களை பின்பற்றுறதுக்கும் ஆயத்தமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது அவங்க இருதயத்தின் எண்ணமாக இருந்துச்சுங்களாம். சும்மா வாயில் நெருக்கமாக இருக்கேங்கிறீங்க, ஆனால் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லலை பாருங்க, உங்களால் கூடும் அப்படிங்கிறாருங்க. அப்புறம் அப்போ என்ன அர்த்தம் இதிலேருந்து பார்க்குறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரிகிறதுக்கு இந்த யாக்கோபுக்கு மனசே இல்லை. அப்போ இதில் நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, அன்னைக்கு யாக்கோபு அப்படிப்பட்ட வாஞ்சை உள்ளவராக இருந்தார், அந்த வாஞ்சையை நிறைவேற்றக்கூடிய இருதய நோக்கம் உள்ளவராக இருந்தார். இன்னைக்கு நம்மள எத்தனை பேருக்கு அதுபோல வாஞ்சை இருக்கு? எனக்கு பிதாவாகிய தேவனை விட்டு விலகிறதுக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகிறதுக்கு விருப்பமே இல்லை. எப்பவுமே அவங்க என் கூடவே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நம்மளில் எத்தனை பேருக்கு இருக்குங்க? சும்மா பொதுவாக கேட்டால் எல்லாருக்கும் தான் இருக்குது, இல்லைன்னா நாங்கள் எதுக்கு இங்கே வரோம் அப்படின்றோம். ஆனால் அவங்க கூடவே இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? வேணா ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம், யோவான் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம் பாருங்க. யோவான் 8:29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். அன்புக்குரிய சகோதரர், இந்த வசனத்தை நல்லா நீங்கள் கவனிங்க. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். இன்னைக்கு தேவன் என் கூடவே இருக்கிறார் அப்படின்னு இங்கே எத்தனை பேர் சொல்ல முடியும்? கொஞ்சம் விசுவாசத்துலையாவது யாரெல்லாம் சொல்லுவோம்? என்னை அனுப்பினவர் பிதாவாகிய தேவன் என் கூடவே இருக்கிறார். கடைசி, அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? நான் உன்னை விட்டு
விலகவில்லை, உன்னை கைவிடவில்லை. இது சத்தியம் தானே? அப்போ தேவன் நம்ம கூடவே இருக்கிறாரா? அவர் நம்மளை விட்டு விலகலையா? சரி, நடுவில் ஒன்று இருக்கே, என்ன இருக்கு? என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், நம்ம எல்லாரும் ஆமேன்னு சொல்லிடுவோம். அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை அப்படிங்கிறதுக்கும் ஆமேன்னு சொல்லிடுவோம். நடுவில் ஒன்று இருக்கே, என்னங்க அது? வாசிங்க. பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியா. இதை எத்தனை பேர் ஒத்துக்குவோம்? பிதா என்னை விட்டு என் கூடவே இருக்கிறாருன்னா ஒத்துக்குவோம். அவர் என்னை விட்டு விலகவே இல்லைன்னா ஒத்துக்குவோம். ஆனால் அவர் நம்ம கூடவே இருக்கணும்னா, அவர் நம்மளை விட்டு விலகக்கூடாதுன்னா ஒரு நிபந்தனையும் இருக்குது. அதுதான் நடுவில் இருக்குது. என்னது? பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால். இதை நம்ம சொல்ல முடியுங்களா? இதை சொன்னால் அது ரெண்டும் நம்ம நினைக்க தேவையே இல்லை. அது தன்னை போல நடக்கும். நம்ம பிதாவுக்கு எப்போவுமே பிரியமானவைகளையே செஞ்சோன்னு வைங்களே, அவர் நம்மளை விட்டு போகவே மாட்டார். அவர் நம்ம கூடவே தான் இருப்பார். இதை செய்யாமல் நான் உன்னை விட்டு விலகவில்லை, உன்னை கைவிடவில்லை என்று சொன்னீரே அப்படின்னுக்கிட்டு இருந்தோம்னா, இல்லை பாட்டு நான் உன்னை விட்டு விலகுவதில்லை அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக நம்ம பாடினாலும், அந்த நான் அப்படிங்கிறது யாராக இருக்கும்? நம்ம செய்கிற கிரியைகளை வச்சு தான் அது யாருங்கிறத நம்ம என்ன பண்ணுங்க, முடிவு பண்ணணும். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே யாக்கோபு இயேசு கிறிஸ்து கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டார். அதுக்குரிய வாழ்க்கை முறையை தன்னுடைய வாழ்க்கையில் இல்லைனாலும் கொண்டு வரதுக்கு அவர் விரும்பினார். உங்களால் கூடுமா? என் கூடவே நீங்கள் பாத்திரத்தில் பானம் பண்ணுவீங்களா? அது என்னங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் முடியும் ஆண்டவரே, எங்களால் முடியும். உங்கள் கூட இருக்கணும்னா நாங்கள் எதையும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். இப்படித்தாங்க நம்மளும் கூட ஞானஸ்நானம் எடுக்கும்போது சொன்னோம். ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை அது போல் இருக்குதா? தேவன் நம்மளை மெச்சிக்கொள்கிற வகையில் இருக்குதா? அதாவது நம்ம உடனே 100% யோசிக்க வேணாம். 10, 20, 30 அந்த அளவுக்கு தேவன் நம்மளை விரும்பக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்னுடைய இந்த காரியம் தேவனை மகிமைப்படுத்தும் பிரதர், சந்தோஷப்படுத்தும் பிரதர்னு நம்ம எதையெல்லாம் சொல்ல முடியும். ஏதோ குற்றப்படுத்துறதுக்காக கேட்குறேன்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. நம்மளே தியானம் பண்ணுறதுக்காக கேட்குறேன். சரிங்களா பிரதர்? நான் காலையில் எந்திரிக்கிறேன் பிரதர், நைட்டு போய் ஆமேன் அப்படின்னு சொல்லி தூங்குறேன் பிரதர். இதுக்கு நடுவில் நான் செய்கிற இந்த காரியங்கள் தேவனை ரொம்ப சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்கும்னு நம்ம எதை சொல்ல முடியும்? அவர் என்னை விட்டு விலகாமல் என்னை கைவிடாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம எதையெல்லாம் சொல்ல முடியும்? நம்மளே சிந்திச்சு பார்ப்போம். அதில் மெச்சிக்கொள்கிற மாதிரி காரியங்கள் இருந்தால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இல்லை பிரதர், இந்த காரியம்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சொல்கிறதுக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். சரிங்களா? அப்போ எத்தனை காரியம் இது வரைக்கும் பார்த்துருக்குறோம்? 5 காரியங்கள் பார்த்துருக்கோம். 6வது காரியம் நம்ம பார்க்குறோம், சமாரியர் சம்பவம். கிட்டத்தட்ட கடைசி வந்துட்டோம். சமாரியர் சம்பவம். சரிங்களா? லூக்கா 9ஆம் அதிகாரம் 54 முதல் 56 வரைக்கும். லூக்கா 9, 54 முதல் 56 வரைக்கும். அவருடைய சீசராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள். அன்புக்குரிய சகோதரர்கள், இது யாக்கோபு கிட்ட நம்ம பார்க்கிற 6வது ஒரு சம்பவம். அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் அந்த தேசத்தை நீங்கள் பைபிள் அந்த கடைசி பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசம் இருக்கும். அதை 3 பகுதியாக பிரிச்சுருப்பாங்க. கீழே யூதேயா, நடுவில் சமாரியா, மேலே கலிலேயா. இப்போ கலிலேயாவிலையும் யூதர்கள் தான் இருந்தாங்க, யூதேயாவிலையும் யூதர்கள் தான் இருந்தாங்க. ஆனால் அந்த சமாரியா இருக்குது பார்த்தீங்களா நடுவில், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலப்பின மக்கள் இருந்தாங்க. யூதர்கள் புறஜாதிகள் கலந்த ஒரு கலவையாக தான் இருந்தாங்க அந்த சமாரியர். அதனால் இந்த யூதர்களுக்கு சமாரியரை பார்த்தா பிடிக்காது. அவங்க ஊருக்குள்ளே போகிறதையே பாவமாக நினைப்பாங்க, ஒரு தீட்டாக நினைப்பாங்க. அதனால அந்த ஊர் வழியாக தான் இவங்க கலிலேயாவில் இருந்து சமாரியாவை கடந்து தான் யூதேயாவுக்கு வரணும். ஆனால் அப்படி வந்தால் அதை தீட்டாக நினச்சிக்கிட்டு என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோர்தான் நதி இருக்கும், அதில் அந்த வழியில் தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கலிலேயாவில் இருந்து அப்படியே அந்த யோர்தான் வழியில் வந்து யூதேயாவுக்கு வந்துட்டு அப்படி தான் போவாங்க. சமாரியாவுக்குள்ளே போகவே மாட்டாங்க, ஏன்னா தீட்டாக நினைப்பாங்க.
இப்போ இயேசு கிறிஸ்து சீசர்களோட அந்த வழியில் போகிறாரு. அப்போ இந்த சமாரியார் எவ்வளவு பாக்கியம் செஞ்சவங்க. ஆனால் அப்படி போகும்போது இந்த சமாரியர் என்ன தெரியுங்களா பண்ணுறாங்க, வர வேணாங்கிறாங்க. உடனே சீசர்களுக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. நாங்கள் வர்றதே பெருசு, வர்ற வழியில் எங்களை வேண்டான்னு வேற சொல்கிறீங்களா அப்படின்ட்டு இந்த யாக்கோபுக்கும் யோவானுக்கும் ரொம்ப கோபம் வந்துருச்சு. உடனே இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, அன்னைக்கு எலியா வானத்திலேருந்து அக்னியை அனுப்பிச்சு எரிச்சாருல, அது மாதிரி இவங்க இந்த சமாரியா பட்டணத்தை அழிச்சிடலாமா ஆண்டவரே அப்படின்னு கேட்ட உடனே இயேசு கிறிஸ்து, அப்பா என்ன பாசம் வச்சிருக்கீங்க, சூப்பர் அப்படின்னாரா. என்ன சொன்னாருங்க, என்ன ஆவி, இது என்ன ஆவி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா அவங்கள அதட்டினார் அப்படின்னு பார்க்குறோம். அன்புக்குரிய சார்ல இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்க அக்னியை அனுப்பி அவங்கள எரிக்கணும்னது பெருமையில் சொன்னாங்களா, இயேசு கிறிஸ்து மேலே இருந்த அன்பில் சொன்னாங்களா? இயேசு கிறிஸ்துவே ஏற்றுக்க மாட்டீங்களா, அந்த அன்பில் தானே சொன்னாங்க. இப்போ நம்ம இருக்கிறோம், இப்போ நம்ம இருக்கும்போது இப்போ வயசில் மூத்த பிரதர் இருக்கிறாரு. இப்போ புதுசாக ஒரு சகோதரன் ஒருத்தர் வந்திருக்காரு. வந்த உடனே அந்த மூத்த சகோதரனை பார்த்து, உங்களுக்கெல்லாம் என்ன பிரதர் தெரியும் அப்படின்னு மரியாதை இல்லாமல் பேசிட்டாரு. நம்ம நடுவில் இருக்கிறோம், என்ன சொல்லுவோம், பிரதர் என்ன பேச்சு பேசுகிறீங்க, அவர் யார், அவர் எவ்வளோ பெரிய மூத்த சகோதரன், சத்தியத்தில் எத்தனை வருஷமாக இருக்கிறாரு, என்ன பிரதர் பேச்சு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இளைய சகோதரனை என்ன பண்ணுவோம், இப்போ பேசாமல் இருங்க பிரதர், என்ன பேச்சு பேசுகிறீங்க அப்படிங்கிறோம். அப்படி பேசும்போது அந்த மூத்த சகோதரன், நீங்கள் வாயை மூடுங்க பிரதர் அப்படின்னு சொல்லி நம்மள சொன்னார்னு வைங்க, நம்ம என்ன ஆகும், புரியுதுங்களா நான் சொன்ன சம்பவம்? மூத்த சகோதரர் ஒருத்தர் இருக்கிறாரு, இப்போ புதுசாக வந்த ஒரு சகோதரன் வந்து அந்த சகோதரனை திட்டுறாரு. இப்போ நம்ம நடுவில் இருக்கோம் ரெண்டு, நம்மளும் அதே அந்த மூத்த சகோதரர் வயசு ஒத்தவங்க, அந்த அனுபவத்தில் இருக்கிறவங்க. அவரை திட்டின உடனே நம்ம என்ன தான் பண்ணுவோம், அவரை இப்படியெல்லாம் பேசாதீங்க, மூத்த சகோதரர்கிட்ட மரியாதையாக நடந்துக்குங்க, அவர் வயசு என்ன, சத்திய அனுபவம் என்ன, இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லுவோம். உடனே அவர் மூத்த சகோதரர் என்ன சொன்னோம், பரவாயில்ல பிரதர் நீங்களாவது நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம அவரை பாராட்டுவோமா, நீங்கள் வாயை மூடுங்க பிரதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா? இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க இயேசு கிறிஸ்து மேலே உள்ள அன்புல தானே இதை சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவே உள்ளே வர வேணாங்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவங்களை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, இப்போ இயேசு கிறிஸ்து இவங்களை திட்டுனா இயேசு கிறிஸ்து மேலே இவங்களுக்கு கோபம் வரணுமா, அன்பு வருமா? கோபம் தானே வரணும். உங்களுக்காக தானே இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுகிறோம். எங்களை வேண்டான்னு சொன்னதுக்காக நாங்கள் திட்டுறோம், உங்களை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நாங்கள் திட்டுறோம். ஆனால் நீங்கள் யாரை திட்டுறீங்க, பதிலுக்கு எங்களை திட்டுறீங்க. இந்த நேரத்தில் ஒருத்தர் உங்களுக்கு நல்ல ஞாபகத்துக்கு வரணும், யாரை தெரியுங்களா, யூதாஸ். இப்போ யூதாஸு மரியாள் வந்து அவங்க காசு கொடுத்து வாங்கினதை உடச்சி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவர் இதையெல்லாம் எதுக்கு இப்படி வேஸ்ட் பண்ணுறமா அப்படின்னு சொன்ன உடனே நீ பேசாமல் இரு அப்படின்றாரு யூதாஸை. இது யூதாஸுக்கு என்னவாயிடுச்சு, கௌரவ பிரச்சனையாகி, இரு நான் போய் காட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் போயிட்டார். அதை அவரால் தாங்க முடியலை. ஆனால் இங்கே இவங்க இயேசு கிறிஸ்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இப்படியெல்லாம் பேசக்கூடாது பிரதர், என்ன பேச்சு பேசுகிறீங்க, இது என்ன ஆவி, இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க உடனே என்ன தெரியுங்களா ஆனாங்க, ஐயோ தப்பாக பேசிட்டோமா, இயேசு கிறிஸ்து சங்கடப்படுற மாதிரி பேசிட்டோமா, தப்பு தான், சாரி ஜீசஸ், சாரி, இனி நாங்கள் அப்படி பேசலை, மனம் திரும்பிட்டாங்க. உங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணோம் பாரு, வாப்பா நம்ம யோர்தான் வழியில் போய் நம்ம கலிலேயா போயிடலாம், இனி இவரை கூட என்ன பண்ணக்கூடாது, சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆயிடலைங்க, கோவப்பட்டு போயிடலைங்க. இவருக்கெல்லாம் போய் சப்போர்ட் பண்ண வந்தோமே, நீங்கள் அடித்து துரத்துனாலும் சரி, என்ன இயேசு கிறிஸ்துவ பண்ணாலும் சரி, நாங்கள் இனி கண்டுக்க மாட்டோம், நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு இவங்க போயிடலைங்க. அப்போ இயேசு கிறிஸ்துங்க ஏதோ ஒன்று நம்மளை கண்டிக்கிறாருன்னா நம்ம மேலே ஏதோ தப்பு இருக்கு, திருத்திக்கிட்டாங்க. அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுங்களா பாடம், நம்மளையும் கூட இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது போல தேவன் அநேக நேரங்களில் கண்டிப்பார், நம்மளுடைய தவறுகளை சுட்டி காமிப்பார், கண்டித்து உணர்த்துவார். அப்போ நமக்கு என்ன வரணும், தேவனே நேராக சொன்னால் ஏற்றுக்குவோம். ஆனால் சபையில் இருக்கிற யாராவது பிரதர் அதை பேசுனாங்கன்னு வைங்க, எங்களால் என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்க முடியாது. தேவனே நேராக சொல்கிற அளவுக்கு நம்ம இருக்கோமா, இல்லை அப்படியே சொல்லி கேட்டிருந்தா அவர் எதுக்கு சகோதரர்கள் மூலமாக பேசுகிறாரு? புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தப்பு செஞ்சோம்னா தேவன் என்ன பண்ணுவார்,
அவர் நேராக நம்மக்கிட்ட பேசுவாருங்க. பாருப்பா, இப்படியெல்லாம் பேசாத, இப்படியெல்லாம் நடக்காத, எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவார். நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது பைபிள் மூலமாகவோ தியான புஸ்தகங்கள் மூலமாகவோ பேச ட்ரை பண்ணுவார். அப்பையும் அடக்குறோன்னு வைங்களே, அப்புறம் தான் கோத்தகிரியில் இருந்தோ கோயம்புத்தூரில் இருந்தோ இல்லை திருப்பூர்லேயே இருந்தோ யாரையாவது ஒருத்தரை வச்சு என்ன பண்ணுவார், திருந்து பாண்பார். கோத்தகிரியிலேருந்து வந்து சொன்னால் அது கோத்தகிரியில் இருந்தால் நாங்கள் கேட்க மாட்டோம். இங்கே இருக்கிற திருப்பூரில் இருக்கிறதுனால கோத்தகிரிலேருந்து வந்து சொன்னால் நாங்கள் கேட்டுக்குவோம். கோயம்புத்தூர்லேருந்து வந்து சொன்னாலும் கேட்டுக்குவோம். யார் சொன்னால் கேட்க மாட்டோம். திருப்பூரில் இருக்கிறவர் சொன்னால் நாங்கள் கேட்க மாட்டோம். ஏன்? அவர் வேணும்னே எங்களை என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. அப்படி நம்ம எடுத்துக்குவோம். நீங்கள் எடுத்துக்குவீங்களோ இல்லையோ, நான் அப்படி எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உடன்படிக்கை பண்ணி வந்துட்டோம். ஆனால் நம்ம போக வேண்டிய இடம் எது தெரியுங்களா? கிறிஸ்துவின் சாயல். அதை 100ன்னு வச்சுக்குவோம். நம்ம அங்கே தானே போகணும், ஏசு கிறிஸ்துவ மாதிரி தானே போகணும். அதை 100ன்னு வச்சுக்குவோம். இப்போ நம்ம உடன்படிக்கை பண்ண வந்திருக்கும் போது இப்போ நமக்கு ஒரு மார்க்கு கொடுத்தா எத்தனை மார்க்கு கொடுத்தா கரெக்டாக இருக்கும்? சுமார் ஃபெயிலா? சரி பரவாயில்ல, கொஞ்சம் தேறிக்கிட்டோன்னு வச்சுக்குவோம். சரிங்களா? அதிகபட்சமாக கொடுத்தா எவ்வளோ கொடுக்கலாம்? ஒரு 10 வச்சுக்குவோம். நம்ம உடன்படிக்கை பண்ணி ஞானஸ்நானம் எடுத்து சத்தியத்துக்குள்ளே வர்றோம். இயேசு கிறிஸ்துவின் சாயலாக மாறுறதுக்கு இன்னும் எவ்வளவு இருக்குங்க மீதி? 10 வந்திருக்கோம், 10 வந்திருக்கிறோம். ஏதோ கொஞ்சம் தாழ்மையில் கொஞ்சம் சத்தியமெல்லாம் கேட்டு இனி ஆண்டவரோட சித்தத்தை செய்யணும்னு வந்துட்டோம். இப்போ ஆண்டவர் நமக்கு 100க்கு 10 மார்க்கு கொடுத்து நம்மளை உள்ளே கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டார். இப்போ நம்ம போக வேண்டிய மார்க் இன்னும் எவ்வளவு மீதி இருக்குது? 90 இருக்குது. இந்த 90ஐயும் அவர் நமக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு என்ன வழி? எப்படி அந்த 90 நமக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு அவர் என்ன பண்ணணும்? என்னதான் வழி இருக்கு? அதான் பிதாவுக்கு நம்ம பிரியமாக மாறுறதுக்கு அவர் என்ன பண்ணுவார், நமக்கு என்ன உதவி செய்வார்? புரியுதுங்களா நான் சொல்ல வர விஷயம்? ஏன்னா நான் புரிஞ்சு பேசுகிறேன், கேட்குற நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இப்போ நம்ம 10% குறை, அதாவது 90% குறை இருக்குது, 10%ஓட சபைக்கு வந்துட்டோம். ஆனால் இந்த சபைக்கு வந்ததோட நோக்கமே எதுக்கு? நம்மளை அந்த மீதி இருக்கிற 90 மாற்றி 100 ஆக்கி நம்மளை கொண்டு போய் மகிமையில் சபை வாய்ப்புகளை சேர்க்கணுங்கிறதுக்காக தான் தேவன் நமக்கு சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். இப்போ கொண்டு வந்த உடனேயே மீதி இருக்கிற அந்த 90ஐயும் தேவன் நமக்குள்ளே கொண்டு வரதுக்கு அவர் என்ன ஹெல்ப் பண்ணால் சரியாக இருக்கும்? அந்த 90 என்னங்கிறத முதலாவது என்ன பண்ணணும்? நமக்கு சொல்லணும். பாருப்பா, 11 இது, 12 இது, 13 இது, அப்புறம் 50, 90, 91, 99, இப்படி ஒவ்வொன்றையும் அவர் என்ன பண்ணணும்? நமக்கு சொல்லி சொல்லி அப்படியே அதை சரி பண்ணாதான் நம்ம 100 அடைய முடியும். இதான் ஆண்டவர் நமக்கு செய்கிற உதவி இல்லைங்களா? அப்படிதான் நம்மளை மாற்றணும். அதுக்கு தேவன் யாரை கொண்டு தான் இதை செய்வார்? சகோதரர்கள் மூலமா, சத்தியம் மூலமா தான் நம்மளை மாற்றி ஆகணும். வேற வழியே இல்லை. நம்மளே சரியாகிக்கிற மாதிரி இருந்து நம்ம சரியாக இருந்தால் உடன்படிக்கை பண்ணின உடனே நம்ம என்ன ஆகிடுப்போம்? இந்த யாக்கோபு முதல் ரத்த சாட்சி மாதிரி உடன்படிக்கை பண்ணின ஸ்பாட்லேயே அந்த சிஸ்டர் இறந்துட்டாங்க, அந்த பிரதர் இறந்துட்டாங்க. ஏன்னா பெர்ஃபெக்டாக ஆகி அவங்க என்ன ஆகிடுக்கிறாங்க? உடன்படிக்கை செஞ்சு இறந்துருக்குறாங்க. ஆனால் 10 வருஷம் ஆனாலும் 20 வருஷம் ஆனாலும் நம்ம என்ன ஆகிட்டு தான் இருக்கிறோம். ஏன் வந்துக்கிட்டே இருக்கிறோம்? இன்னும் நம்ம சரியாகலை. சரியாகிறதுக்காக தான் தேவன் நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். அப்போ தேவன் நமக்கு செய்கிற உதவி என்ன தெரியுங்களா? குற்றச்சாட்டுகள் ஒரு சமயம் அவர் நமக்கு செய்யக்கூடிய உதவியாக இருக்குங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதை குற்றச்சாட்டாக நம்ம பார்த்தோம்னா கோபம் வரும். அதை நம்ம தேவன் நம்மளை சரி பண்ணுறதுக்காக கொடுக்குற ஆலோசனைகள்னு பார்த்தோன்னு வைங்களே, நான் சரியாக இல்லாததுனால தானே தேவன் இந்த சகோதரர் மூலமாக இதை எனக்கு உணர்த்துறாரு. நான் சரியாக இல்லாததுனால தானே இந்த சகோதரி இதை சொல்கிறாங்க. நான் சரியாக இருந்திருந்தேன்னா எனக்கு அந்த குற்ற உணர்வு வராது இல்லையா? அப்படின்னு சொல்லி நம்ம என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சரியாக வேண்டிய விஷயங்களை நாம் சரி பண்ணிக்கணுங்க. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்கள கடிந்து கொள்ளும் போது அவங்க அதை என்ன பண்ணினாங்க அப்படின்னா ஆசீர்வாதமாக பார்த்தாங்க. அப்போ சகோதரர்கள் இதை குறித்து சொல்லும்போது, நாம் தவறுகிறோம், நாம் தவறுவதை குறித்து வெட்கப்பட தேவையில்லை. தவறுவது இயல்பு. ஆனால் தவறு என்று உணர்த்தப்படும் போது அதை தவறு என்று ஏற்றுக்கொள்கிறோமா?
உணரக்கூடிய, நம் பாதையை சரி செய்து கொள்ளக்கூடிய மனது நமக்கு இருக்கிறதா? நம்முடைய பாதை ஒரு நிலையை விட்டு முன்னேறக்கூடிய பாதை, அதாவது ஒரு குறைவில் இருந்து நிறைவை நோக்கி நம்ம ஒரு பாதையில் போய்கிட்டு இருக்கிறோம். இதில் விட வேண்டியது, பெற வேண்டியது நிறைய இருக்கிறது. இங்கு நம்மை சரி செய்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. இதுக்கு சுட்டி காட்டப்படுதல் மிகவும் அவசியம். இது தேவன் நமக்கு செய்கின்ற உதவி. நாம் செய்தது சரி தவறு என்று சுட்டி காட்டப்படும் போது நம்முடைய மனநிலை என்ன? அப்போ இந்த தவறை சுட்டி காட்டுறதுக்கு தான் தேவன் வசனங்கள் மூலமாக, அவருடைய பிள்ளைகள் மூலமாக தேவன் என்ன பண்ணுறாருனா அந்த உணர்த்தக்கூடிய காரியங்களை செய்கிறாரு. ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம என்ன தெரியுங்களா பண்ணுறதில்ல, அந்த உணர்த்தக்கூடிய காரியங்களை விரும்புகிறது இல்லை. அதை மறுக்கிறதுக்கும் அதுக்கு நியாயம் சொல்கிறதுக்கும் நம்ம என்ன தெரியுங்களா பண்ணிடுறோம், நிறைய நேரங்களில் முயற்சி எடுத்துகிறோம். ஏன் பிரதர் இப்படி இருக்கிறீங்கன்னா, சும்மாவா அப்படி இருக்கிறேன், இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் நான் கிடையாது அப்படின்னு அதை மறுக்கிறதுக்கும், சாக்கு போக்கு சொல்கிறதுக்கும், இல்லை அதை எதுக்கிறதுக்கும் சரிங்களா நம்ம என்ன பண்ணிடுறோன்னா துணிஞ்சிடுறோம். அப்போ தேவன் நமக்குள்ளே செய்யணும்னு நினைக்க விரும்புகிற அந்த ஒரு காரியத்தை செய்ய முடிகிறதில்ல. பிரதர் உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது இல்லை பிரதர் அப்படின்னு சொன்னால், யாருக்கு கோவம் வருது, எனக்கா கோவம் வருது அப்படின்னு சொல்லி மறுபடி கோவத்தையே காமிச்சா சொல்லணும்னு நினச்ச பிரதர் கூட என்ன பண்ணிடுவார், நமக்கு எதுக்குடா வம்பு, பேசாமல் ஒதுங்கிக்குவார். அப்படியா பிரதர், நான் ரொம்ப கோவப்படுற மாதிரி இருக்கோ, சாரி பிரதர், நான் என்னை சரி பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னம்னா அங்கே சரியாக அவரும் நாளைக்கு ஒன்று இன்னொன்று சொல்கிறதுக்கு சரியாக இருக்கும். நான் ஒரு சிலரை பார்த்துருக்குறேன், பிரதர் நம்ம பேசுனதில் ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்கள் பிரதர், ஐயோ பெரிய மனசு பண்ணி கேட்குறாருன்னு. ஆமாம் பிரதர், அதை நீங்கள் திருத்திக்கலாமே, இதை சரி பண்ணிக்கலாமே. பிரதர் அதெல்லாம் அப்படி தான் பிரதர் செய்ய முடியும் அப்படின்னு உடனே அடுத்தது நான் என்ன பண்ணிக்குவேன், ஐயோ எதுக்கடா நமக்கு வம்பு. புரியுதுங்க உங்களுக்கு? அப்போ என்னன்னா நம்ம சரி செய்து கொள்ளணும்னு ஆசைப்படுறோம். எல்லாருமே கிறிஸ்துவின் சாயலாக மாறணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் கிறிஸ்துவின் சாயலாக மாறணும்னா அங்கே நம்மளுடைய தவறுகள் சுட்டி காட்டப்பட வேண்டியது அவசியமாக இருக்கே. அப்போ தானே நம்ம சரியாக முடியும். நம்ம தவறு சுட்டி காட்டவே படக்கூடாது, நம்ம சரியே ஆக மாட்டோம். ஆனால் என்ன ஆயிடணும், கிறிஸ்துவின் சாயல் ஆயிடணும். எப்படி முடியும் அது? அப்போ நம்ம வரும்போதே 99 வந்திருக்கணும். உடன்படிக்கை பண்ணி வரும்போதே நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துக்களை வந்திருந்தோம்னா நம்மளுடைய தவறுகள் யாருக்கும் தெரியாது, யாரும் சுட்டி காட்ட மாட்டாங்க. நம்ம தைரியமாக என்ன பண்ணிகிட்டு இருக்கலாம், போய்கிட்டே இருக்கலாம். நம்ம வந்ததே குறைவுகளோட தான் வந்திருக்கிறோம். அப்போ வந்திருக்கும் போது தவறுகள் சுட்டி காட்டப்படும் போது தான் நம்ம சரி செஞ்சுக்க முடியும். அது தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம். அது அந்த கோணத்தில் நம்ம பார்த்தோம்னா ஒரு சமயம் நியாயமில்லாத குற்றச்சாட்டுகள் வரும், கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நம்மளை மகிமைப்படுத்துறதுக்கு தேவன் 2 காரியம் செய்கிறாரு. ஒன்று சரியான குற்றச்சாட்டுகள் வைப்பார், ஒன்று தவறான குற்றச்சாட்டுகள் வைப்பார். அது நம்ம தாழ்மைக்குள்ளே போகிறதுக்கு, அடங்கி போகிறதுக்கு. இயேசு கிறிஸ்துவே பிசாசு பிடிச்சவன்னு சொன்ன உலகம் நம்மளை பரிசுத்தவான்னா சொல்லிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ இல்லாத ஒரு காரியத்தையும் நம்ம மேலே சுமத்துவாங்க. அது நமக்கு புரியணும். இல்லை அவங்க சொல்கிறபடி நான் இல்லை, அதனால ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் அவங்க சொல்கிறபடி நம்ம கிட்ட இருக்குதா, சரி பண்ணிக்குவோமே, மாற்றிக்குவோமே. அது யாருக்கு செய்கிற உதவி? நமக்கு. நம்ம செய்கிற நமக்கு செஞ்சுக்கிற உதவி தானே அது. வேற யாருக்கும் அந்த உதவியை நம்ம செய்யலையே. நம்ம சரியானவங்களா மாறிக்கிறது நமக்கு நாம் செஞ்சுக்கிற உதவிங்க. அப்போ இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அங்கே யாக்கோபு கிட்ட ஒரு தவறு இருந்துச்சு. அந்த தவறு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக சுட்டி காட்டப்படுது. அதை அவர் ஏற்றுக்கொண்டார், அதுக்கு கீழ்ப்படிஞ்சார், தன்னை மாற்றி கொண்டார். அப்போ இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய தவறுகள் இருக்குது. குறைவுகள் இல்லாதவங்க நம்ம யாருமே இல்லை. அப்போ நம்மளோட கீழே இருக்கலாம், மேலானவங்களாக இருக்கலாம். யார் மூலமாக நம்மளுடைய தவறுகள் சுட்டி காட்டப்பட்டாலும், அது குடும்பத்தாராக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், தவறுகள் சுட்டி காட்டப்படும் போது அவங்கள வெறுக்க வேணாம். அது அவங்க மூலமாக ஆண்டவர் நமக்கு செய்யக்கூடிய உதவின்னு நினச்சி தேவனுடைய சமூகத்துக்கு போய், அப்பா அந்த பிரதர் என்கிட்ட சொன்னதை நீங்கள் கேட்டிருக்கீங்கள, அந்த சிஸ்டர் என்னை பார்த்து சொன்ன அந்த காரியத்தை கேட்டிருக்கீங்கள, உண்மையிலேயே நான் அப்படித்தானாப்பா இருக்கிறேன், அப்படி இருந்தேன்னா என்னை மாற்றுங்கப்பா, என்னால் மாற முடியாது, உங்கள் பரிசுத்த ஆவியை கொடுத்து என்னை மாற்றுங்கப்பா, நான் சரி பண்ணிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இப்படி நம்ம ஜெபிக்கும்போது கண்டிப்பாக தேவன் என்ன பண்ணுவார்னா அதில் நம்மளை வெற்றி உள்ளவர்களாக நம்மளை மாற்றுவார். இதுதான் யாக்கோபுக்கிட்ட நம்ம பார்க்குற எத்தனாவது காரியம்? 6வது காரியம். கடைசியாக நம்ம பார்க்குறோம் இந்த யாக்கோபினுடைய முடிவு.
இந்த யாக்கோபு எப்படி மரித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த வசனத்தை மறுபடி கூட நம்ம வாசிடலாம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். இதுதான் யாக்கோபினுடைய முடிவு. ஒரு இரத்த சாட்சியாய் ஏரோதால் என்ன பண்ணுறாருனா இந்த யாக்கோபு கொலை செய்யப்பட்டு அங்கே மரிக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த யாக்கோபினுடைய அப்பா பேர் என்னங்க? அதை ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லும் போதே நாங்கள் மறந்துட்டோமே அப்படிங்கிறீங்களா? ஞாபகம் வச்சுருக்கீங்க, பரவாயில்ல. செபதேயு. இவருக்கு இன்னொரு பிரதர் கூட இருந்தார். அவர் பேர் என்னங்க? யோவான். அப்போ பாருங்க, நம்ம ஏற்கனவே சொன்னது சரியாக இருந்தா முதல் இரத்த சாட்சி யாரு? இந்த யாக்கோபு. யார் இவர்? செபதேவியினுடைய மூத்த மகன். கடைசி இரத்த சாட்சி யாரு? யோவான். அவர் செபதேவியோட 2 பசங்க பேர் தான் இங்கே பதிவாயிருக்கு. கடைசி பாருங்க, இந்த செபதேவுக்கு ராஜ்யத்தில் எவ்வளோ பெரிய ஒரு மகிமை இருக்கும். 2 பிள்ளைங்களை பெற்றாருங்க. ஒரு பிள்ளை ஃபஸ்ட்டு இரத்த சாட்சி, இன்னொரு பிள்ளை கடைசி, அதான் கடைசியாக இருந்தால் அவரும் ஒரு இரத்த சாட்சி. இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம், 2 பிள்ளைகளை பெற்றாங்க, 2 பிள்ளைகளையும் மிலிட்ரிக்கு அனுப்புனாங்க, 2 பிள்ளைங்களும் இராணுவத்தில் இணைஞ்சி தேசத்துக்காக உயர விட்டாங்க. அப்படிங்கிறது அந்த குடும்பத்துக்கு எப்படி இருக்குது? மிகப்பெரிய ஒரு மகிமையாக புகழ்ச்சியாக இருக்குது. ஆனால் இது சாதாரண உலக காரியங்கள். ஆனால் தேவனுக்காக வந்தாங்கங்க, சத்தியத்துக்காக நின்னாங்கங்க. முதல் பிள்ளையும் இரத்த சாட்சியாக மரிச்சாருங்க, கடைசி பிள்ளையும் இரத்த சாட்சியாக மரிச்சாருங்க. இந்த செபதேவியினுடைய குடும்பம் இருக்கே அப்படிங்கிறது ராஜ்யத்தில் எவ்வளோ பெரிய ஒரு மகிமை நிறைந்த ஒரு குடும்பமாக அந்த குடும்பம் இருக்கும். இதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே நம்ம பார்த்துட்டோம், எந்த விதமான ஒரு பின்மாற்றமும் இல்லாமல் தன்னுடைய ஓட்டத்தை நல்ல முறையில் என்ன பண்ணுறாருனா இங்கே இந்த யாக்கோபு ஓடி முடிக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி நம்ம பார்த்துட்ட காரியங்கள், முதல் காரியம், இவரை அழைக்கப்பட்ட பொழுது இவர் சாக்கு போக்கு சொல்லலை, இவர் உடனே என்ன பண்ணார்னா ஒப்பு கொடுத்தார். அடுத்து அதுக்கு முன்னாடி பார்த்தோம், பொறுப்புணர்வு உள்ளவராக அவர் இருந்தார். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் பொறுப்புணர்வு உள்ளவர்களாக இருக்கணும். பொறுப்பு இல்லாதவர்களை தேவன் கண்டுக்கிறதே கிடையாது. அவங்க ஒரு நிமிஷமே சத்தியத்துக்குள்ளே வந்திருக்கலாம், வாழலாம், ஆனால் தேவன் அவர்களை கண்டு கொள்கிறது இல்லை. அப்படிங்கிறது நம்மளை ஏதோ தவறாக கொண்டு போயிடுறதுக்கு இல்லை, நாம் பொறுப்புள்ளவர்களாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த காரியத்தை கூட சொல்கிறோம். அடுத்து உடன்படிக்கை செய்த பின்னாடி நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டு வளர்ச்சிகள் எப்படி வளர்ச்சி வரும்? எந்த அளவுக்கு நம்ம தீர்மானங்கள் எடுத்து அதை நிறைவேற்றணும்னு முயற்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்குள்ள வளர்ச்சிகள் வரும். அவங்கள தான் தேவனும் பயன்படுத்த முடியும். அடுத்து தேவன் நமக்கு ஒரு புனைப்பெயர், நம்முடைய வாழ்க்கை, நம்மளுடைய ஊழியத்துக்கு தேவன் ஒரு புனைப்பெயர், ஒரு பட்டப்பெயர் வைக்கணும்னு ஆசைப்பட்டார்னா எந்த பெயர் வைத்தா பொருத்தமாக இருக்கும்? அடுத்து தேவன் நாம் செய்கிற அந்த ஊழியத்தில் நம்மளை நம்ப முடியுமா? இவங்க எனக்கு தான் மகிமையை சேர்ப்பாங்கன்னு நம்ப முடியுமா? இவங்களுக்கு பேர் போடுறதுக்காக தான் இவங்க இப்படி ஊழியம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுவாரா? நம்மளே சிந்திச்சு பார்க்கணும். அடுத்து தேவனோட நெருக்கமாக இருக்கிறதுக்கு நாம் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து தவறுகள் உணர்த்தப்படும் போது நம்மளை நாம் மாற்றிக்கணுமே ஒழிய தவறு உணர்த்துறவங்களை மாற்றிட்டு இல்லைங்களா, நம்ம தவறை புகழ்கிறவங்க கூட நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இணைஞ்சு போயிடக்கூடாது. அப்போ தவறுகள் உணர்த்தப்படும் போது நாம் திருத்தி கொள்ளக்கூடியவங்களா நாம் இருக்கணும். இதான் இந்த யாக்கோபுக்கிட்ட இருந்து நாம் கற்றுக்கொண்டக்கூடிய சத்தியங்கள். இதை நாம் மனதில் வைத்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அருமையான சபையாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.